ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். கந்தர்வக்கோட்டை இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறு கிராமம். ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்து வந்தனர். சிறு குழந்தைகள் ஆட்டம் பாட்டு என துள்ளி குதித்தன. பச்சை பசில் வயல்வெளிகள் கண்ணை பறிக்கும். மரம் செடி கொடி என பூத்து குலுங்கும். ஆனா இப்பொழுது பாலடைந்து ஒரு இடுகாடு போலாகிவிட்டது. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு சில வீடுகள் இருந்தன. அவர்களும் அந்த ஊரை விட்டு வெளியில் செல்ல மனம் வராமல் அங்கே தங்கியவர்கள். அப்படி என்னதான் ஆனது அந்த ஊருக்கு, என்ன நடந்திருக்கும் என்று பார்க்கலாம். அஸ்வின் அவன் குழந்தை பருவத்தில் தன் சொந்த நாடான இந்தியா விட்டு லண்டனில் குடியேறினார். அவன் பெற்றோர்கள் இப்பொழுது அஸ்வினுக்கு 25 வயது ஆகிறது. அஸ்வின் படிக்கும் கல்லூரியில் ஒரு மாதம் டூர் செல்ல முடிவு செய்யப்பட்டது. அவன் நண்பர்களுடன் இந்தியா என்று அவன் முடிவு செய்தான். அம்மா என்று அழைத்துக் கொண்டே வந்தான் அஸ்வின். அஸ்வின் அம்மா அருணா என்ன அஸ்வின் கேட்டபடியே வந்தாள். அம்மா எங்க காலேஜ்ல நாங்களாம் டூர் போறோம் என்று கூறினான். டூர் எங்க போறீங்க என அம்மா கேட்டாங்க. அம்மா எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இந்த முறை நான் போகாத நாட்டுக்கு போக போறோம். போகாத நாடா? அது எதுடா? எதுவா? இந்தியாமா என கூறினான் அஸ்வின். இந்தியாவா என அதிர்ச்சியுடன் கேட்டாள் அருணா. ஏமா அதிர்ச்சியா கேக்குறீங்க? இல்ல நீ அங்கதானே போகணுமா? வேறு எங்கேயாவது போகலாமே என அருணா கூற, அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்தியா போக தான் முடிவு பண்ணிருக்கோம். சரி இந்தியாவுல எங்க போறீங்க? தமிழ்நாடுமா? என்ன தமிழ்நாடா? மறுபடியும் அதே அதிர்ச்சி. ஆனால் அருணா, அம்மா இது அதிர்ச்சியடையும் வாரம் என சிரித்தான். சிரிக்காத அஸ்வின் என சலிப்படைந்து கொண்டாள் அருணா. பின்ன என்னம்மா எதை சொன்னாலும் அதிர்ச்சியா பாக்குறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, சொல்லுங்க என்று கேட்டான். அஸ்வின் நீ எங்களுக்கு ஒரே பையன், உன்னை விட்டு நாங்க பிரிஞ்சதே இல்ல, அதான். அம்மா எத்தனை முறை உங்களையும் அப்பாயும் விட்டுட்டு சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியான்னு போயிட்டு வந்திருக்கேன். சரி நீ தமிழ்நாட்டுக்கு போனதும் சென்னையில இருக்கிற கோபாலங்கள் வீட்டுலதான் தங்கணும். நான் அவங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். சென்னை தவிர வேற எங்கும் போக கூடாது. சரினா நீ போகலாம் என்று கூறினாள் அருணா. ஆமா அம்மா சொல்றதுக்கு தான் சரி அப்படின்னா நீ போ. சொன்னபடி உள்ளே வந்தார் அஸ்வினின் அப்பா ரவிச்சந்தர். ஓகேம்மா ஓகேப்பா, நீங்க சொல்ற மாதிரி சென்னை விட்டு எங்கும் போக மாட்டேன். அஸ்வின் இந்த கிரெடிட் கார்டு வச்சுக்கோ என்று அம்மா அஸ்வினிடம் கார்டு கொடுத்தாள். அப்புறம் நல்ல சாப்பாடு, நல்லா தூங்கு, வெளியில அதிகம் சுத்தாத. அம்மா நான் சின்ன பிள்ளை இல்ல, நான் பாத்துக்கிறேன் அம்மா என சொல்ல அம்மா அப்பாவிடம் விடை பெற்றுக் கொண்டு ஏர்போர்ட் வந்தான். அங்கு அவன் நண்பர்கள் ராஜா, ஹரிஷ், சர்மா, பிரதீஷ் மற்றும் விக்னேஷ் காத்திருந்தனர். அனைவரும் விமானத்தில் ஏறினர். விமானமும் புறப்பட்டது. விமானம் சென்னை விமான நிலையத்தில் வந்து தர இறங்கியது. அஸ்வின் விமானத்திலிருந்து மண்ணில் கால் வைத்தவுடன் அவனுக்கு ஏதோ ஒன்று காணப்போவது போல் மகிழ்ச்சி, அதே நேரத்தில் ஒருவித கவலை, படபடப்பு போன்றவை தோன்றியது. விமான நிலையத்தில் இவர்களை வரவேற்க கோபால் மாமா காத்திருந்தார். வெல்கம் அஸ்வின், ஹவ் ஆர் யூ? அஸ்வினுக்கு கை கொடுத்து வரவேற்றார். ஐ எம் ஃபைன் அங்கிள் என்று அவரை கட்டித் தழுவி கொண்டான் அஸ்வின். அஸ்வின் வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கள் என்று கூறினான் அஸ்வின். இதோ பாரு அஸ்வின், இது தமிழ்நாடு. இங்க இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசி கொள்ளுறாங்க. வெளிநாட்டிலிருந்து வந்த நீங்களாவது அழகான தமிழ் பேசுங்க அங்கிள், இல்ல மாமான்னு கூப்பிடு என கூறினார் கோபால். ஓகே மாமா, நீங்க சொல்றபடி தமிழ்லே பேசுறேன் என்று கூறினான் அஸ்வின். சரி அஸ்வின், என்ன விஷயமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க? அது வந்து மாமாம், தமிழ்நாட்டு பொண்ணுங்களாம் அழகா இருப்பாங்களாம். அதான் ஒரு அழகான பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொள்ளலாம்னு வந்திருக்கேன். இதுதான் என் லட்சியம் என்று கூறினான் அஸ்வின். என்ன ஒரு உத்தமமான லட்சியம். அஸ்வின் நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னோட பொண்ணு ஸ்வேதா கூட அழகா இருப்பா என்று கூறினான் கோபால். ஹஹா என்று சிரித்தபடி, ஜோக் பண்ணாதீங்க மாமா, உங்க பொண்ணு அழகா என சிரித்தபடியே சென்றான் அஸ்வின். டே அவன் என் பொண்டாட்டி மாதிரின்னு சொன்னா நம்புங்கடா. போங்க மாமா, உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். சரி விடு, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என சொன்னபடி காரில் ஏறினான் கோபால். பின்பு அனைவரும் ஏறினர். கார் கோபால் வீட்டு வாசல் வந்து நின்றது. வீட்டின் உள்ளிருந்து கோபால் மனைவி சுப்லட்சுமி வந்தார். அஸ்வின் எப்படி இருக்க? அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. இவங்கெல்லாம் யாரு அஸ்வின்? அத்தை இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் என அறிமுகப்படுத்தினான் அஸ்வின். சரி சரி உள்ள வாங்க. அனைவரும் உள்ளே சென்றனர். ஜீன்ஸ் பேண்ட், ஸ்லிப் அணிந்து கொண்டு காலில் மாடர்ன் ஷூட், குட்டி ஹேண்ட்பேக் என மாடர்ன் மங்கையாக மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் ஸ்வேதா. மம்மி என்று அழைத்தபடி அஸ்வின் தவிர மற்றவர்கள் அவளை சொல்லி விட்டார்கள். வாவ் என வாயை பிளந்து கொண்டு அஸ்வினும், இவதான் என் பொண்ணு ஸ்வேதா, மிஸ் மெட்ராஸ் பட்டம் வாங்கியிருக்கா என சொல்ல, என்னது மிஸ் மெட்ராஸா என கேட்டார்.
உடனே ஸ்வேதா, எஸ் ஐ எம் மிஸ் மெட்ராஸ் டாடி, இவங்க யாரு என கொஞ்சிக் கொண்டே கேட்டாள். ஸ்வேதாவின் செயல்கள் அஸ்வினுக்கு கடுப்பேற்றியது. மாமா, நாங்க எங்க தங்கணும்னு என்று கேட்டேன் என்றான் அஸ்வின். அஸ்வின், நீங்க மாடியில இருக்க ரூம்ல தங்கிக்கோங்க என்று கூறினான் கோபால். எல்லாரும் குளித்து விட்டு வாங்க, சாப்பிடலாம் என்றால் சுப்புலட்சுமி. ஓகே அத்தை, நாங்க உடனே வருகிறோம் என தமிழ்நாட்டு சாப்பாடு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான் என்றபடி மாடிக்கு சென்றான் அஸ்வின். அனைவரும் அவர்கள் அறைக்கு வந்தனர். அவர்கள் பேக்கை டிரைவர் கொண்டு வந்தார். சார், உள்ளே வரலாமா என்று கேட்டான் டிரைவர் ராமு. அட, உள்ள வாங்கண்ணா என்று கூப்பிட்டான் அஸ்வின். தேங்க்யூ சார் என்றபடி உள்ளே வந்தார் ராமு. சார், பேக் அங்க வைத்து விடுங்கள் என்று கூறினான் அஸ்வின். ஆமா அண்ணா, உங்க பேர் என்ன? என் பேர் ராமு. நான் இங்க 5 வருஷமா வேலை செய்யறேன். ஓ, அப்படியா அண்ணா? நீங்க தான் எங்களுக்கு சென்னையை சுத்தி காட்டணும். நாங்க இங்கிருந்து போற வரைக்கும் நீங்க எங்க கூட தான் இருக்கணும். ஓகே? சரிங்க தம்பி, ஆனா நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஐயா தான் சொல்லணும். அண்ணா, மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க தம்பி. அண்ணா, இந்தாங்க, செலவுக்கு இதை வச்சுக்கோங்க. இல்ல தம்பி, பரவாயில்ல. அட, வச்சுக்கோங்க அண்ணா, உங்க தம்பி மாதிரி நான். நன்றி தம்பி. அட, இதுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரி, நான் போயிட்டு வரேன். சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்துடுங்க சொல்ல. டேய், என்னடா இவ்ளோ பணத்தை கொடுக்கறான்? ரவி அங்கிள் பையனா? நீ உங்க அப்பா உன்னை தவிர வேற யாருக்கும் மனசார 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டாரு. அவரு பையன் நீ தர்மபிரபுவா இருக்க. டேய், அவரை பார்த்தாலே தெரியுது வறுமையில இருக்காருன்னு. இருக்கிற நாம தாண்டா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறோம். அதான் கொடுத்தேன். நீயும் கொடு, தப்பில்லை என சொல்லி நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கடவுள் நிறைய கொடுக்கறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கதான். டேய், இதெல்லாம் போய் முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லு. எங்க கிட்ட சொல்லாத. நாங்களாம் மனசார சம்பளம் கொடுக்க மாட்டாரு உங்க அப்பா தான் என்ன சொல்ல. சரி விடு, நான் சொல்லிட்டேன். ஆனா அவர் எனக்கு அறிவுரை கூறாரு. சரி, நாளைக்கு நம்ம எங்க போவோம்? நீ தாண்டா சொல்லணும். இங்க என்னென்ன எங்க இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? சரி, நாளைக்கு ராமாண்ணாவை கூட்டிக்கிட்டு போவோம். ஓ, அதுக்குத்தான் வாரி வழங்கினீங்களோ? இல்லடா, அது என் சந்தோஷம், அவ்வளவுதான். சரி விடு, அப்புறம் ஒரு கதை சொல்லவா? சரி, வாங்க போய் சாப்பிடலாம். அத்தை நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. டேய், அத்தை காத்துட்டு இருப்பாங்களாண்டா? ஆமாமா, மிஸ் மெட்ராஸோட அம்மாவாச்சு. சி, அப்படிலாம் ஒண்ணுமில்ல. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்ல. என்னது, பிடிக்கலையா? என்னடா சொல்ற? அவ எவ்வளவு அழகா இருக்கா. அழகு என்பது மனசுல இருக்கு, முகத்துல இல்ல. அவளும் அவ பேச்சும் கடுப்பாகுதுடா. சரி, இந்த பேச்சே வேண்டாம், வாங்க போகலாம் என்று கூறினான் அஸ்வின். அனைவரும் டைனிங் ஹால் சேர்ந்தனர். ஹாய் அத்தை, ஹாய் மாமா. வா அஸ்வின், உங்க அத்தை தமிழ்நாடு உணவு வகைகள் அனைத்தையும் செஞ்சு வச்சிருக்கா. நல்லா சாப்பிடுங்க என்று கூறினார் கோபால். அனைவரும் அமர்ந்து உணவு உண்ணத் தொடங்கினார்கள். வா அத்தை, சூப்பர், இவ்ளோ நல்லா சமைச்சிருக்கீங்க. மாமா, உண்மையிலே நீங்க கொடுத்து வைத்தவர் தான் என கேலி செய்தான் அஸ்வின். அஸ்வினுடனே, புகழாத, இதெல்லாம் உங்க அத்தை செய்ததில்ல, வேலைக்காரம்மா செய்தது. உண்மையா சொல்ல வேண்டும் என்றால் உங்க அத்தைக்கு சுடுதண்ணி கூட போட தெரியாது என்று சொல்லி தன் மனைவியை கேலி செய்தார் கோபால். அனைவரும் சிரித்தனர். போதும் போதும் என கிண்டல் பண்ணது. எல்லாம் சாப்பிடுங்க, ஆறிட போகுது என்று கூறினார் சுப்புலட்சுமி. அனைவரும் சாப்பிட்டு விட்டு அறைக்கு சென்றனர். அனைவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு உறங்கச் சென்றனர். அஸ்வினுக்கு புது இடம் என்பதால் தூக்கம் வரவில்லை. விழித்துக்கொண்டு படுத்திருந்தான். திடீரென எங்கிருந்தோ ஒரு குரல் அழும் சத்தம் கேட்டது. வா, இங்க வா, வருவியா என்ற அந்த குரல் அழுது கொண்டே கேட்டது. யார் இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய சென்னையில அழுகிறது? யார கூப்பிடுறாங்க என அஸ்வின் ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தான். ஆனால் யாரும் இல்லை. யாருமே இல்லையே, அப்ப இந்த சத்தம் எங்கிருந்து வருது என அஸ்வின் குழப்பத்தில் விடிய விடிய தூங்கவில்லை. மறுநாள் கோபால் மாமாவிடம் இது பற்றி பேசினான். மாமா, இரவு முழுக்க எங்கிருந்து அழுகிற சத்தம் வந்தது, அதுவும் ஒரு பெண்ணின் குரல். வா, இங்கே வா, வருவியான்னு கேட்டுக்கிட்டே அழுதது மாமா என கூறினான் அஸ்வின். என்ன அஸ்வின், விட்லாச்சியர் படத்துல வர்ற மாதிரி சொல்லுற? அதெல்லாம் சும்மா உன் பிரம்ம. நாங்க இங்க பல வருஷமா இருக்கோம், எங்களுக்கு ஒண்ணு அப்படி ஒரு சவுண்டு கேட்கலையே என்று கூறினார் கோபால். ஐயோ மாமா, நான் பொய்யா சொல்ல போறேன்? உண்மையிலே எனக்கு கேட்டுச்சு மாமா, நம்புங்க. சரி சரி, நான் நம்புறேன். நீ குழப்பிக்கொள்ளாம போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு வா, சரியா? ஓகே என்று கூறினார் கோபால். அதற்கு மேல் அஸ்வின் அவரிடம் எதுவும் பேசவில்லை. நான் சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க, ஆனா எனக்கு கேட்டது உண்மைதான். ஒரு பெருமூச்சு விட்டு சென்றான் அஸ்வின். பின்பு அனைவரும் சென்னை சுற்றி பார்க்க தயாரானார்கள். டே அஸ்வின், நாம் முதல்ல எங்கடா போகலாம் என்று கேட்டான் சர்மா. டே சர்மா, தமிழ்நாட்டுக்கு நம்ம புதுசு. ராமண்ணா வந்து நம்மள கூட்டிட்டு போவார் என சொல்ல ராமும் அங்க வந்தார். வாங்க ராமண்ணா, போகலாமா? நம்ம எங்க போகலாம் என்று கேட்டான் அஸ்வின். தம்பி, சென்னை ஒரு பெரிய நகரம். இங்க சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. மெரினா கடற்கரை, வள்ளுவர் கோட்டம், இது மாதிரி இன்னும் பல இடங்கள். நாம எங்க போகலாம்? நீங்க தான் சொல்லணும். ஆனா நாங்க போட்டோஸ் கவர் பண்ணதும் அது மாதிரி அழகான இடமா இருக்கணும். ஓகே என்று சொன்னான் அஸ்வின். சரிங்க தம்பி, வாங்க போகும் என்று கூறியபடி அறையை விட்டு வெளியே வந்தார் ராமு. உடன் அனைவரும் வந்தனர். என்ன அஸ்வின், புறப்பட்டாச்சா என்று கேட்டபடி வந்தார் கோபால். ஆமா மாமா, நாங்க போய் சென்னை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். அப்போ நானும் வரட்டுமா என்று கேட்டார் கோபால்.
வாங்க வாங்கம்மா என்றான் அஸ்வின். டாடி நானும் வரேன் என்றாள் ஸ்வேதா. ஐயோ நீங்களா? வேண்டாம், நாங்க பாய்ஸ் ஜாலியா இருப்போம், நீங்க எங்க கூட வேண்டாம் என்று கூறினான் அஸ்வின். வாட் அஸ்வின், லண்டன் பையன் மாதிரி பேசு, பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒன்னும் இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான் என்றாள் ஸ்வேதா. இதோ பார் ஸ்வேதா, உங்களுக்கு வேணும்னா ஒன்னா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இல்ல, நீங்க வந்தா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இடையே குறுக்கிட்டான் சர்மா. டே வரட்டும்டா, நமக்கு சென்னை பத்தி ஒண்ணும் தெரியாது இல்லையா என்று அசடு வழிய பேசினான் சர்மா. சர்மா நீ கொஞ்சம் வாய மூடி என்று கோவப்பட்டான் அஸ்வின். இத பாருங்க ஸ்வேதா, ஓகே ஓகே நான் வரல என்று கூறியபடி ஸ்வேதா அங்கிருந்து சென்றாள். அப்பாடா தப்புச்சோம் என்று ஒரு பெருமூச்சு விட்டான் அஸ்வின். என்ன அஸ்வின், என் பொண்ணை இப்படி துரத்திட்ட? சோகமா என கேட்டார் கோபால். மாமா நாங்க ஆண்கள் அப்படி இப்படி ஜாலியா இருப்போம், உங்க பொண்ணு கூட வந்தா எங்களுக்கு கூச்சமா இருக்கும், அதான் என் இழுத்தான் அஸ்வின். ஓகே ஓகே அஸ்வின் புரியுது, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நான் உங்க கூட வரலாமா? ஐயோ என்ன மாமா இப்படி கேக்குறீங்க, நீங்க வரலாம். டே சர்மா, ராமம்மா அண்ணா எங்க? வந்தாருடா, ஆனா இப்ப எங்க போனாரு? இதோ நான் இங்கதான் தம்பி இருக்கேன், வாங்க போகலாம் என அனைவரும் காரில் ஏறி பயணம் செய்தனர். தம்பி எங்க போகணும்? என்னண்ணா எங்களை கேக்குறீங்க, இந்த ஊர் பத்தி எங்களுக்கு தெரியாது, மாமா எங்க போகணும்னு சொல்லுவாங்க. அஸ்வின் சென்னையில சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு, நம்ம முதல்ல மெரினா கடற்கரை போகுவோம். ஓகே மாமா, அண்ணா பீச் போங்க என்று கூறினார் அஸ்வின். அனைவரும் மெரினா பீச் வந்தனர். அங்கு உள்ள தலைவர்கள் நினைவிடம் கூட்டம் கூட்டமாக மனிதர்கள், ஒன்றன் பின் ஒன்றாக வரும் மலைகள், அதன் ஜில்லென்ற காற்று, கடல், மண் என அனைத்தையும் பார்த்து தம்பித்து போய் நின்றான் அஸ்வின். அங்கு ஒரு சிறுவன் சுண்டல் வியாபாரம் செய்தபடி அஸ்வினிடம் வந்தான். தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் என்று கூவியபடி அஸ்வினிடம், அண்ணா அண்ணா சுண்டல் வாங்கிக்கோங்க அண்ணா என்று கேட்டான். தம்பி நீ படிக்கலையா, சுண்டல் விற்கிற என்று கேட்டான் அஸ்வின். படிக்கிறேன், ஆனா காலை மாலை 2 வேளையும் சுண்டல் விற்பேன், இத வச்சுதான் நான் படிக்கிறேன் அண்ணா என்றபடி அஸ்வினை பாவமாக பார்த்தான் அந்த பையன். ஒன்றும் சொல்வதும் அறியாத அவனிடம் இருந்த பணத்தில் 2000 ரூபாய் அந்த பையனிடம் நீட்டினான் அஸ்வின். அந்த பணத்தை பார்த்த அந்த சிறுவன், அண்ணா என்கிட்ட சில்லறை இல்லை என்று சொன்னான். பரவாயில்ல நீயே வச்சுக்க தம்பி. இல்லண்ணா எனக்கு வேண்டாம், நீங்க வாங்கின சுண்டலுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் என்று கூறினான் சிறுவன். டே வச்சுக்கோடா பரவாயில்ல. இல்லண்ணா எனக்கு வேண்டாம், எங்க அம்மா யாருக்கிட்டையும் சும்மா காசு வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிடா தம்பி, சுண்டலுக்குரிய பணத்தை அவனிடம் கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்டு அந்த சிறுவன் தன் வியாபாரத்தை தொடர சென்று விட்டான். அஸ்வின் அந்த சிறுவன் போகும் வழியை பார்த்து கொண்டு நின்றான். சர்மா அவனை சிலிப்பினான். டே அசு, என்னடா அந்த பையனை போற வழியே பாக்குற என்று கேட்டான். இல்லடா, ஏழ்மையிலும் நேர்மை சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்குதான் நேர்ல பார்த்தேன். அந்த பையன் ஒருவேளை சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் இந்த வயசுல உழைக்கிறான், ஆனா நம்ம அப்பா படத்துல சுத்தி பார்த்துட்டு இருக்கோம், அதான் யோசிச்சு பார்த்தேன். சரியா போச்சு டே, விட்டா இவன் அடுத்த பிளைட் புடிச்சு நம்ம நாட்டுக்கு கொண்டு போய் விட்டாலும் விட்டுருவான்டா. இவன் அலப்பறைக்கு ஒரு அளவில்லாம போச்சு, அடுத்தது ஐஸ் விக்கிறவங்க வந்தாலும் வருவாங்க, வாங்கடா இங்கிருந்து போகலாம் என்று அஸ்வினை சர்மா கேலி செய்தான். அன்று முழுவதும் அங்கே இருந்து போட்டோகிராஃப் செய்தனர். மாலை 6 மணி ஆனதும் அங்கிருந்து அனைவரும் கிளம்பினர். மாமா வேற எங்க போவது என்றான் அஸ்வின். வீட்டுக்கு போய் விடலாம், நாளை மகாபலிபுரம் போகலாம் என்று மாமா கூறினார். சரி மாமா, எல்லோரும் கிளம்பினர். அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். காஃபி அறிந்து விட்டு அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். மாமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கேளு அஸ்வின், என்ன விஷயம்? இல்ல மாமா, நான் சின்ன பிள்ளையா இருப்பதுல இருந்து உங்களை தெரியும், ஆனா நீங்களும் என் அப்பா எப்படி நண்பர்கள் என்று தெரியாது. எப்படி நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்? நீங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இல்ல காலேஜ் ஃப்ரெண்டா என கேட்க, ரெண்டுமே இல்ல அஸ்வின், உன் அப்பாவும் நானும் சிறு வயது நண்பர்கள், ஒரே ஊர்ல ஒரே தெருவுல பக்கத்து பக்கத்து வீடு. ஓ அப்படியா, நெய்பர்ஸ்னு சொல்லுங்க. ஆமா அப்படிதான், ஆனா நீங்க எப்படி இந்தியா வந்தீங்க என்று கேட்டான் அஸ்வின். இந்தியாவா? என்ன அஸ்வின் இப்படி கேக்குற? ஆமாமாமா, நீங்க 2 பேரும் லண்டன், அங்கே பிறந்த அங்கே வளர்ந்தீங்க, அதான் கேக்குறேன், நீங்க எப்ப இந்தியா வந்தீங்க அப்படின்னு புரியாதா என்றான். புரியுது அஸ்வின், ஆனால் வந்தது நான் இல்ல, இங்கிருந்து போனது உன்னோட அப்பா அம்மா. சிறிது நேரம் ஒன்றும் புரியவில்லை அஸ்வினுக்கு. என்னமாமா சொல்றீங்க, எங்க அப்பா எங்க போனாங்க? உங்க அப்பா தான் இந்தியா விட்டு, அதுவும் தமிழ்நாட்டை விட்டு லண்டன் போனது. உங்க அப்பா அம்மாவோட சொந்த நாடு இதான். போட்டோகிராஃப் எடுத்து உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது தப்பில்ல, ஆனா நம்ம அம்மா அப்பா வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டும் அஸ்வின் என சொல்ல. சொல்லுங்க மாமா, எங்க அம்மா அப்பா பத்தி நீங்க சொல்லுங்க, இதுவரை அவங்க கிட்ட அதை பத்தி கேட்கணும்னு எனக்கு தோணல, அது தவறுதான், இப்ப சொல்லுங்க நீங்க என்ன. அஸ்வின், உங்க அப்பாவுக்கும் எனக்கும் சொந்த ஊர் தமிழ்நாட்டுல இருக்கிற கந்தர்வக்கோட்டை, அது ஒரு அழகிய கிராமம், அங்க நாங்க சந்தோஷமா இருப்போம், எப்போதும் ஆட்டம் பாட்டம், ஸ்கூல் கட்டடிச்சுட்டு ஊர் சுத்துவோம், மாட்டு வண்டி ஏறி ஊர் சுத்துறது, கில்லி விளையாடுறது, குண்டு விளையாட்டு, கபடி விளையாட்டு, இப்படி நேரம் போறதே தெரியாது. அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்த பூஞ்சல கிராமம் தான் உங்க அம்மா ஊரு. அந்த ஊரோட ராணி அவ. உங்க அம்மா சாவித்திரி இருக்காளே, அவ ஒரு அழகி. இடையில குறுக்கிட்டான் அஸ்வின். மாமா, எங்க அம்மா பேரு சாவித்திரி இல்ல மாமா, அவங்க அருணா, மறந்துட்டீங்களா? திடீர்க்கு என்ன தூக்கி வாரி போட்டது கோபாலுக்கு.
ஐயோ உளறிட்டோமே, எந்த விஷயம் அஸ்வினுக்கு தெரியக்கூடாது என்று ரவி சொன்னானோ மறந்து உளறிட்டோமே என்ற அதிர்ச்சியில் சிலை போல் உட்கார்ந்திருந்தான் கோபால். மாமா என்னாச்சு என கோபாலை சிலிப்பினான் அஸ்வின். கோபால் அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வந்தான். அஸ்வின் தனது வந்த உங்க அம்மா பேர் அருணாதான், ஆனா சின்ன வயசுல உங்க அம்மா பார்ப்பதற்கு பழம்பெரும் நடிகை சாவித்திரி போல இருப்பான். அதான் நாங்க அவளை சாவித்திரி அப்படின்னு கூப்பிடுவோம். அதான் மறந்து அப்படி சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி நீ போய் படு, காலையில பேசலாம், எனக்கு தூக்கம் வருது என்று அங்கிருந்து நழுவினார் கோபால். அஸ்வின் தன் அறைக்கு வந்தான். வெகு நேரம் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. கண்களை மூடி படுத்திருந்தான். அப்பொழுது பலத்த காற்று ஜன்னலை அடித்து சாத்தியது. ஜன்னல் வழியே பார்த்தான். பலத்த காற்று வீசியது. சட்டென்று ஜன்னல்களை மூடிவிட்டு போய் படுத்தான். மறுபடியும் அது போல ஜன்னல்கள் கதவுகளை மூடி மூடி திறந்தது. என்ன இன்னைக்கு இப்படி காத்தடிக்குது என்றபடி ஜன்னலை மூடிவிட்டு வந்து படுத்தான். கண்களை மூடி படுத்திருந்தான். ஜன்னல் வழியே புகை உள்ளே வந்தது. அது அஸ்வினை வருடி சென்றது. அந்த புகை அவன் மேல் பட்டவுடன் சட்டென்று கண்களை விழித்தான். அவனாகவே எழுந்து ஏதோ பித்து பிடித்தது போல் தானாக நடந்தான். வெகு தூரம் சென்றிருப்பான். அப்போது அழகிய பெண் ஒருத்தி தேவதை போல் வெள்ளை நிற உடையணிந்து வந்து, சிவா வந்துட்டியா வா என்று அழகிய மெல்லிய குரலில் அவனை அழைத்துச் சென்றான். அவளின் அழகில் மயங்கிய அஸ்வின் அவள் பின்னே சென்றான். வா சிவா வா, என்னுடன் வா என்று கூறிக்கொண்டே அவனை அழைத்துச் சென்றது. அப்போது சட்டென்று அவன் தோளில் யாரோ கை வைத்தார்கள். அவன் மயக்கத்திலிருந்து மீண்டான். திரும்பி பார்த்தான். அங்கே கோபாலின் மனைவி சுப்புலட்சுமி நின்றாள். ஆன்டி என்றான். இங்க என்ன பண்ற, வீட்டுக்கு போய் என்று கரத்த குரலில் கூறினான். ஆனால் நான் எப்படி இங்க என்று கேட்டான். போ போ என்று கரத்த குரலில் கத்தினாள். அவன் அங்கிருந்து வீட்டுக்கு வந்து விட்டான். விடிந்ததும் காலையில் அனைவரும் உணவு உண்ண ஆரம்பித்தனர். ஆமா அஸ்வின், இன்னைக்கு மகாபலிபுரம் போகலாம் சொன்னியே, போகலாமா என்று கேட்டான் கோபால். ஆனால் அஸ்வின் ஏதோ பதில் கூறாமல் ஏதோ சித்து பிடித்தது போல அமர்ந்திருந்தான். அஸ்வின் என்று சிலிப்பினான் கோபால். சட்டென்று நினைவுக்கு வந்தான் அஸ்வின். என்னாச்சு அஸ்வின், என்ன நினைப்புல இருக்க? நான் என்ன கேட்டேன்? மாமா நான் நானாவே இல்லை, எனக்குள்ள ஏதோ நடக்குது. நேத்து அப்படிதான் ராத்திரி வீட்டுல இருந்து வெகு தூரம் சென்றுட்டேன். ஐயோ அப்புறம்? பிறகு ஆண்டி வந்துதான் வீட்டுக்கு போக சொன்னாங்க. அத்தை? எந்த அத்தை? எந்த அத்தையா? நம்ம சுப்பு அத்தை தான். எது நானா? ஆமா, நீங்க தானே என்னை வீட்டுக்கு போன்னு சொன்னீங்க. சரியா போச்சு போ. நேத்து ராத்திரி உங்க அத்தைக்கு தலைவலி, தூக்க மாத்திரை போட்டு என் பக்கத்துலதான் படுத்திருந்தா. விடிஞ்சுதான் கண் முழிச்சா என்று கோபால் கூறினான். அஸ்வினுக்கு தூக்கி வாரி போட்டது. கண்கள் சிவந்தது. முகம் வேர்த்தது. ஒரு நிமிடம் அவன் உயிர் அவனிடம் இல்லை. திடுக்கிட்டான். அஸ்வின் மனதில் ஒரே குழப்பம். இங்க வந்திருந்து யாரோ நம்மள கூப்பிடுது போல இருக்கே. அம்மா அப்பா நம்ம கிட்ட அவங்க சொந்த நாடு லண்டன்னு சொன்னாங்க. ஆனால் கோபால் மாமா இந்தியான்னு சொல்றாங்க. நைட் யாரோ கையை பிடிச்சு கூப்பிட்டு போறாங்க. அத்தை வந்து வீட்டுக்கு போக சொன்னாங்க. காலையில கேட்டா நான் இல்லைன்னு சொல்றாங்க. கோபால் மாமா எங்க அம்மா பேரு சாவித்திரின்னு சொல்றாங்க. அப்புறம் மாத்துறாங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க. ஆனா யாரு என குழப்பமாக இருந்தான். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம அப்பாவோட சொந்த ஊர் கந்தரவகட்டைக்கு போகணும் என்று முடிவெடுத்தான். பேருந்து கந்தரவகட்டை கிராமத்தை நெருங்கியது. நடத்துனர் கத்தினார். கந்தரவகட்டை யாருப்பா, இறங்குங்க என. அஸ்வின் பேருந்து விட்டு கீழே இறங்கினான். ஊரை காய்ந்து போய் வற்றி போய் கிடந்தது. என்ன இந்த ஊர் இப்படி இருக்கும், இங்க யாருமே இல்லையா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் அஸ்வின். அப்போது அங்கு ஒரு பெரியவர் சென்று கொண்டிருந்தான். ஐயா ஒரு நிமிஷம் என கூப்பிட்டான் அஸ்வின். யாரு தம்பி, ஊருக்கு புதுசா என்று பெரியவர் கேட்டார். ஆமாங்க ஐயா, நான் பட்டணத்துல இருந்து வரேன். இந்த ஊரை பத்தி கதை எழுத வந்தேன். என்ன இந்த ஊரை பத்தி கதையா? அப்படி என்ன இருக்கு இந்த ஊர்ல? எல்லாம் காஞ்சு போய் கிடக்கு. ஐயா ஏன் இப்படி இருக்கு? தம்பி ஒரு காலத்துல செழிச்சு கிடந்த பூமி இது. என்ன பண்றது, காலம் போக போக ஊரே மாறி போச்சு. சரி தம்பி, உங்களுக்கு இப்ப என்ன வேண்டும்? ஐயா நான் இங்க தங்க ஒரு இடம் வேண்டும். தம்பி இப்படியே ஊருக்குள்ள போனா பஞ்சாயத்து தலைவர் வீடு வரும், அவரை போய் பாருங்க, ஏதாவது செய்வார் என்று கூறிவிட்டு அவர் சென்றார். அஸ்வின் ஊருக்குள் வந்தான். அங்க சின்ன பசங்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அங்க ஒரு சிறுவனம் அஸ்வின் கேட்டான். தம்பி இங்க பஞ்சாயத்து தலைவர் வீடு எங்கப்பா இருக்கேன்னு. அண்ணே அதோ தெரியுதே பாருங்க, ஓட்டு வீடு, அதான் பஞ்சாயத்து தலைவர் வீடு என்று கூறினான். அஸ்வின் அந்த வீட்டுக்கு சென்னான். ஹலோ உள்ள யாரு இருக்கீங்களா என கேட்க, வீட்டினுள்ளிருந்து ஒரு அம்மா வெளியில் வந்தாங்க. யாரு நீங்க? யாரு தம்பி, ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கே. ஆமா ஆமா, நான் பட்டணத்திலிருந்து வரேன். என் பேர் அஸ்வின், இங்க பஞ்சாயத்து தலைவர் எங்க வீட்டுக்காரதான். நீங்க எதுக்கு அவங்கள பாக்கணும்? அம்மா நான் இந்த ஊரை பத்தி ஒரு கதை பண்ண போறேன், அதான் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே பஞ்சாயத்து தலைவர் சிவசாமி வெளியில் வந்தா. காமாட்சி யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆமா யாருப்பா நீங்க? ஐயா நான் வந்து அஸ்வின். சொல்வதற்குள் முன் காமாட்சி குறுக்கிட்டா. தம்பி பட்டணத்திலிருந்து வந்தாராம், ஏதோ நம்ம கிராமத்தை பத்தி கலை தள்ளத போறாராம். இந்த ஊரை பத்தி சிரித்தார் சிவசாமி. இந்த ஊர்ல என்ன தம்பி இருக்கு, காஞ்சு பொட்ட காடா போயிடுச்சு. அதான் ஐயா ஏன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அது பெரிய கதை தம்பி, முதல்ல நீங்க உள்ள வாங்க என்ன கூப்பிட. ஏடி காமாட்சி, யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நீச்சல் தண்ணி கொடுக்கணும்னு தெரியாதா உனக்கு? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, எல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டி இருக்கு. காமாட்சி உள்ளே சென்றாள். தம்பி நீங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சிறு ஓட்டு வீடு
இருக்கு. நீங்க அதுல தங்கிக்கோங்க. உங்களுக்கு உதவியா என் மகன் இருப்பான். அவன் சொல்லி முடிப்பதற்கு தலைவரை தேடி ஒருவர் வந்தான். ஐயா நான் கந்தசாமி வந்திருக்கேன். அடடே கந்தசாமி வா என சொல்ல, தம்பி எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். நீங்க பின் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு வாங்க. சாப்பிடலாம் என சொல்லிவிட்டு சிவசாமி வெளியில் சென்றார். சிவசாமியின் மனைவி நீச்சல் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். தம்பி இந்தாங்க வெளியில இருந்து வந்திருக்கீங்க. கொஞ்சம் குடிங்க ஜில்லுன்னு இருக்கும் என. அதை வாங்கி அஸ்வின் குடித்தான். சூப்பர்மா நான் இது போல குடிச்சதே இல்ல. என்ன ஜூஸ்மா இது? ஜூஸா தம்பி இது நீச்சல் தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது சரி உங்க ஐயா ஆத்தா எல்லாம் எங்க இருக்காங்க? ஐயா ஆத்தாவா யாரு எனக்கு புரியலையே. அண்ணே உங்க அம்மா அப்பாவை தான் அப்படி கேக்குறாங்க. கணேஷ் சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தான். தம்பி நீதானே எனக்கு இந்த வீட்டை காட்டின? ஆமா அண்ணே என்று கூறினான் கணேஷ். தம்பி இவன் எங்க பையன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா இவன் செய்வான். ஏன் கணேசா அந்த அண்ணன் பின்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. தம்பி நீங்க குளிச்சுட்டு வாங்க நான் சாப்பாடு செய்யறேன்னு சொல்லிவிட்டு காமாட்சி உள்ளே சென்றான். அஸ்வின் கணேஷ் இருவரும் பின் வீட்டிற்கு வந்தார்கள். கணேஷ் வீட்டு கதவை திறந்தான். வீட்டின் உள்ளிருந்து ஆடு கோழி அனைத்தும் வந்தது. என்னடா இது அனிமல்ஸ் எல்லாம் போகுது. பின்ன அவங்க தங்க இடம் தான் அண்ணன் இது போன போகுதுன்னு உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போறாங்க. அடப்பாவி இது எப்படி சுத்தம் பண்றது? அது நீங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ள அக்கா சுத்தம் பண்ணிடுவா. அக்காவா யாரு? அக்கா உங்க அக்காவா? என்ன என்னோட அக்காவா? என்னடா சொல்ற? பின்ன கேக்குறீங்க அது என்னோட அக்கா. உனக்கு அக்கா இருக்காங்களா? எப்படி இருப்பாங்க? என்னடே அக்கா சொன்னது வாயை பழக்கிறீங்க. இந்த ஊர்ல பொண்ணை பார்த்தா கண்ணை நோண்டிடுவாங்க ஜாக்கிரதை. டே ரொம்ப ஓவரா பண்ணாத. இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு இவ்வளவு பில்டப் தேவையில்லை. உலக அழகிங்க எல்லாம் எங்க ஊரு பொண்ணுங்க கிட்ட டிப்ஸ் கேட்கணும். அவ்வளவு அழகு. முடியலடா சாமி. சரி பாத்ரூம் எங்க இருக்கு குளிக்கணும் என கேட்க, பாத்ரூம் ஓகே வாங்க கூட்டிட்டு போறேன் என அஸ்வினை ஒரு ஆற்றங்கரைக்கு கூட்டிட்டு வந்து கணேஷ். ஏடா இங்கேயா குளிக்கணும்? ஆமாண்ணா இதான் எங்க ஊர் நீச்சல் குளம். அது சரிடா குளிக்கிறதுக்கு ஓகே. ஆனால் மத்ததுக்கெல்லாம் அதுவா? அது அப்படியே இங்கேயே எங்கேயாவது போக வேண்டியதான். இப்படியேவா? யாருக்கிட்டையும் சொல்லாமல் இங்க வந்தே பாரு என்ன அடிச்சுக்கணும் என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எங்க ஊரை கிண்டல் பண்ணிடுறீங்களான்னு கேட்க, கிண்டல் பண்ணிட்டாலும் சரி வா. இருவரும் குளித்து விட்டு வீட்டிற்கு வந்தனர். வீடு சுத்தம் பண்ணி அழகா இருந்தது. டே வீடு இப்ப சூப்பரா இருக்குடா. ஆமா இங்க ஒரு மோகினி பிசாசு இருக்கு அதான் சுத்தம் பண்ணி இருக்கும். என்ன சொல்ற மோகினி பிசாசா? ஆமாண்ணே நான் தான் சொன்னேனே எங்க அக்கா சுத்தம் பண்ணுவா அப்படின்னு. அப்புறம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. சரி வாங்க சாப்பிட போகலாம். இருவரும் சாப்பிட வந்தார்கள். அம்மா இவர்களுக்கு வாழை இலை விரித்து தண்ணீர் தெளித்தால் அவர்கள் இலைய சுத்தம் செய்தனர். டே கணேசா பசிக்குதுடா அம்மா சீக்கிரம் டிஃபன் கொண்டு வர சொல்லடா. சரிடா இன்னைக்கு இட்லி தோசை ரெண்டில் என்ன டிஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இட்லி தோசையாம். இப்ப வரும் பாருங்க. அம்மா ஒரு மண் சட்டியில் கேப்பங்களி கட்டி தயிர் கடித்துக்கொள்ள சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொண்டு வந்து வைத்தார். டே என்னடா இது? அண்ணே இதுதான் கேப்பங்களி உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுங்க. கேப்பங்களியா அப்படின்னா? அதுவா உங்க நாட்டுல சாப்பிடும் கெலாக்ஸ் அதான் இது. அப்போ இந்த இட்லி தோசை எல்லாம் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க பொங்கல் தீபாவளி அப்படின்னா. என்னது பொங்கல் தீபாவளி அப்படின்னாவா? பொங்கல் தீபாவளி என்னன்னா தெரியலையா? இல்லடா நான் வெளிநாட்டுல இருந்ததால தெரியல. அது தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஃபெஸ்டிவல். ஓ அப்படியா? டே இதை எப்படா சாப்பிடுறது? அண்ணா முதல்ல இந்த களியை இலையில வச்சு தயிரை ஊத்தி பிசைஞ்சு அதில் உள்ள பச்சை மிளகாயை வைத்து சாப்பிடணும். அவனும் அதே போல் சாப்பிட்டான். ஆனால் பச்சை மிளகாய் காரம் அவனால் பொறுக்க முடியாமல் கத்தினான். காரம் காரம் தண்ணி தண்ணி என அவன் முன் பித்தளை சொம்பில் தண்ணி நீட்டப்பட்டது. சொம்பை வாங்கியபடி நிமிர்ந்து பார்த்தான். வட்ட நிலா போல் முகம், மீன் போன்ற கண்கள், ரோஜா போல இதழ்கள், நெற்றியில் வட்டமான பொட்டு, மஞ்சள் பாவாடை, மெரூன் கலர் தாவணி, கையில் சிவப்பு நிற கண்ணாடி வளையல், காலில் வெள்ளி கொலுசு. சங்கீதம் பாட பார்ப்பதற்கு ஒரு தேவதை போல் மினினாள். அவன் அவளையே வச்ச கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அண்ணே காரம் இப்ப இருக்காதே. காரமா அப்படின்னா என்ன கணேசா என்று இழுத்தான் அஸ்வின். ரைட்டு விடு அக்கா உள்ள போ. சிரித்துக்கொண்டே உள்ளே ஓடிவிட்டா. ஹலோ ப்ரோ உங்களை அண்ணான்னு கூப்பிடுற மாமான்னு கூப்பிட வச்சிருவீங்க போலயே. நல்லா தாண்டா இருக்கும் அப்படியே கூப்பிடு என சொல்ல அவனை முறைத்தான் கணேஷ். தண்ணியை குடிங்க என இருவரும் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தன. கணேசா உங்க அக்கா பேர் என்னடா? எதுக்கு கேக்குறீங்க? டே சும்மாதான் சொல்லடா. எங்க அக்கா பேரு மலர்விழி. ஓ அதான் உங்க அக்கா பாக்கா பூ போல இருக்காங்களா? இருப்பாங்க இருப்பாங்க. நீங்க முழுசா ஊரு போய் சேர மாட்டீங்க போலயே. சரி விடுடா. இந்த ஊரு ஏன் இப்படி இருக்கு உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. எங்க ஐயா கிட்ட கேட்டா நீ சின்ன புள்ள உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு வையுவாங்க. அப்ப யாருக்கிட்ட கேக்குறது? எங்க அக்கா கிட்ட கேட்கலாம். சரி வாடா போகலாம் என இருவரும் மலரை பார்க்க சமையலறைக்கு வந்தார்கள். டே கணேசா வாசனை தூக்குதுடா. அண்ணே ஐயர மீன் குழம்பு வாசனை வருது. உள்ளே வந்து அக்கா என்ன மீன் குழம்பா? ஆமாண்டா கணேசா என்றபடி திரும்பி பார்த்தாள். அஸ்வினை பார்த்ததும் வெக்கப்பட்டு குனிந்து கொண்டாள். அக்கா அண்ணன் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? என்ன கேளுங்க என்று மெல்லிய குரலில் கேட்டாள் மலரா.
இந்த கிராமம் இப்படி காஞ்சு போய் வறண்டு கிடக்கு, உங்களுக்கு தெரியுமா என கேட்க, தலை குனிந்தபடி எனக்கு தெரியாது, ஐயா கிட்ட கேட்டா நீ சின்ன பிள்ளை, உனக்கு இது தேவையில்லாத விஷயம் சொல்லி வைவாங்க. டே கணேசா, நீ சொன்னதா அவங்களும் சொல்றாங்க. சரிக்கா, நீ போய் சமையல் செய், நாங்க வரோம் என்று சொல்லி இருவரும் சமையலறை விட்டு வெளியில் வந்தனர். என்னன்னே யோசனையில இருக்கீங்க? இல்லடா கணேசா, சின்ன புள்ள சின்ன புள்ளன்னு சொல்லி ஒரு ஜெனரேஷனே நாலேஜ் இல்லாம ஆக்கி வச்சிருக்காங்கடா இந்த கிராமத்துல. யார சொல்றீங்கன்னா வேற யார, உன்னையும் உங்க அக்காவையும் தான். யாரு, எங்களையும்? நாலேஜ் இல்லையா? பொங்கல் தீபாவளி என்னன்னு உங்களுக்கு தெரியல, நீங்க என்ன சொல்றீங்களா என கேட்க, சரி விடுங்க பாஸ், என்ன இருந்தாலும் நான் இந்த கதையோட ஹீரோ, கொஞ்சம் பார்த்து செய்டா, ஓவரா டேமேஜ் பண்றேன்னு சொல்ல, அதுக்கு நீங்க ஹீரோ மாதிரி நடந்துக்கணும். தி கணேசா, உன்னோட அறிவுக்கு நீங்க இருக்க வேண்டிய பையனே இல்லடா, நீ என் கூட லண்டன் வந்துடு. நிஜமாவாண்ணா, என்னை கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்டா. வேணாம்னா நான் சொந்த நாட்டை விட்டு போறது ரொம்ப தப்பு, அஸ்வின் மனதில் நினைத்து கொண்டான். இந்த சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சது கூட எங்க அப்பாவுக்கு தெரியலையே. சரிடா கணேசா, இந்த ஊரை பத்தி யாருகிட்ட கேட்கிறது? அண்ணா, கைமுறுக்கு பாட்டி கிட்ட கேட்கலாம், அதுக்கு 80 வயசு ஆகுது, நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். வாங்க சாப்பிட்டு போய் கைமுறுக்கு பாட்டிய பாப்போம் என சரிடா என்று இருவரும் சாப்பிட சென்றனர். அஸ்வினும் கணேஷ் இருவரும் கைமுறுக்கு பாட்டி கண்ணம்மாவை பார்க்க சென்றனர். பாட்டி பாட்டி என கணேஷ் அழைத்தான். ஆறு தலைவர் மாவனா என்று பாட்டி கேட்க, ஆமா பாட்டி, நான் தான், கொஞ்சம் வெளியில வாங்க என்றான். பாட்டி வெளியில் வந்தார். கண்ணுக்கு மேல் கை வைத்து பார்க்க, ஆமா ஆறு, இந்த புள்ள பார்த்த படிச்ச புள்ள மாதிரி தெரியுது, யாரு? அதற்குள் அஸ்வின் காதில் கணேஷ் சொன்னான், கிழவிக்கு லொல்ல பாத்தீங்களா, உங்களை பார்த்தா படிச்ச புள்ள போல இருக்காம், அப்ப நாங்களாம் படிக்காத தித்தியா? டி கணேசா, விடுடா, வயசானவங்க சொன்னா சரியா இருக்கும்டா. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஸ்கூல்ல நான் தான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், தெரியும்ல? அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்ட்னா என்னடா சொல்ற, உண்மையாவா? அட ஆமாண்ணே, எப்போதும் கிளாஸ் விட்டு வெளியில தான் நிப்பேன், அதான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் என்று கணேஷ் புரியுடன் அஸ்வின் தன்னை மறந்து சிரித்து விட்டான். ஹஹஹான். கூடவே கணேசம் சிரித்தான். ஹஹா. பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயோ பாவம், இந்த பிள்ளைவ 2 பேருக்கும் என்னாச்சு? ஏம்பா என்னாச்சு, எதுக்கு சிரிக்கிறீங்க? சரி, நீங்க சிரிச்சுட்டே இருங்க, நான் போய் என் ஜோலிய பாக்குறேன் என்று பாட்டி கிளம்பியது. பாட்டி பாட்டி நில்லுங்க. பாட்டிமா, நான் இந்த ஊரை பத்தி ஒரு படம் பண்ண போறேன். இந்த கிராமம் பத்தி எனக்கு தெரியும். எதுக்கு இந்த ஊரு இப்படி காஞ்சு வறண்டு போய் கிடக்கு? இப்பதான் இப்படி இருக்கா, இல்ல எப்போதுமே இப்படிதான் இருக்குமா? இல்ல தம்பி, இது முப்போகமும் செழிச்சு வளர்ந்த பூமி, வருஷத்துக்கு 3 வெள்ளாம கண்டது. அப்புறம் எப்படி இப்படியானது? எல்லாம் அந்த மவராசையோட சாபம். அந்த பாவிக அந்த புண்ணியவதியோட உசுரோட புதைச்சிட்டானுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த ஊரோட அழிவு. மழையே இல்லாம எல்லாம் காஞ்சு போச்சு. என்னது, உயிரோட புதைச்சிட்டாங்களாம்? என்ன பாட்டி சொல்றீங்க? யார் அவங்க? பேர் என்ன? அவ இந்த ஊரோட சாமி, அவ பேரு சாவித்ரி. அஸ்வின் அதிர்ச்சியானான். சாவித்ரி? இந்த பேரை தானே மாமா எங்க அம்மா பேருன்னு சொன்னாங்க. பாட்டி, எனக்கு அவங்கள பத்தி விரிவா சொல்ல முடியுமா? அந்த மவராசி பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் போறதே தெரியாது. சரி தம்பி, நான் முறுக்கு புளியணும் வாரேன் என்று கூறிவிட்டு பாட்டி சென்று விட்டார். பாட்டி பாட்டி என இருவரும் அழைத்ததும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் பாட்டி போய்விட்டார். என்னடா கணேசா, இப்படி சொல்றாங்க? ஒரு அம்மா உயிரோட புதைச்சிருக்காங்க, எவ்வளவு கொடூரமான செயல்! யாரு செஞ்சிருப்பா இத? யார் அந்த அம்மா? எதுவும் சொல்லாமல் போயிட்டாங்களே. அதானே நானும் யோசிக்கிறேன், இத்தனை வருஷம் இந்த ஊர்ல இருக்கேன், இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாம போச்சே. இப்ப யார்கிட்ட கேக்குறது? அதான், யாருக்கிட்ட கேக்குறது? அண்ணா, அப்பா கிட்ட கேட்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சொல்லுவாங்களாடா. முயற்சி பண்ணி பார்ப்போம். இருவரும் வீட்டிற்கு வந்தார்கள். சாப்பிட அமர்ந்தார்கள். மலர் சாப்பாடு கொண்டு வந்து வைத்தாள். இலையில் சாப்பாடு வைத்தாள். ஆனால் அஸ்வின் எதையோ யோசித்துக் கொண்டு இருந்தான். சாப்பாடு வைத்ததை அவன் பார்க்கவில்லை. டி கணேசா, இவங்களுக்கு என்னடா ஆச்சு, சாப்பிடாம எதையும் யோசிக்கிறாங்க? கணேஷ் மலரிடம் கூறினான். அக்கா, நம்ம ஊர்ல பல வருஷம் முன்னாடி யாரோ ஒரு அம்மாவை உயிரோட புதைச்சிட்டாங்களாம், கைமுறுக்கு பாட்டி சொன்னுச்சு. அதுல இருந்து அண்ணன் இப்படிதான் இருக்காங்க. என்னடா சொல்ற, உசுரோடையா? ஆமாக்கா என்று கூறினான் கணேஷ். டி கணேசா, நம்ம ஊர்ல ஒரு பாலடைஞ்ச பங்களா இருக்கும்ல, அங்க ஒரு நாள் நானும் சாந்தியும் போயிருந்தோம். அப்ப அங்க யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் பயந்துட்டே வந்துட்டோம். நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சே மறந்துட்டேன். இப்போ நீ சொல்லும் போதுதான் எனக்கு நினைவுக்கே வருது. என்ன சொல்றீங்க? பாலடைஞ்ச பங்களாவா? எங்க இருக்கு? அண்ணே, அது தோப்புக்குள்ள இருக்கு. அங்க பெரிய பாம்பு இருக்கு, போகாதன்னு சொல்லுவாங்க. ஆனா அக்கா போயிட்டு வந்திருக்கு. சரி கணேசா, நம்ம அங்க போவோமா? ஐயோ இல்ல, ஐயாவுக்கு தெரிஞ்சா வைவாங்க. டேய், ஏன் கூட வந்தா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இல்லண்ணா, நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. சரி, அப்போ நான் மட்டும் போறேன். வேணாம்னே, போகாதீங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது. டேய், ஒரு பொண்ணு தைரியமா போயிட்டு வந்திருக்கா, என்ன போக வேணாம்னு சொல்ற? நான் போக தான் போறேன் என்று சொல்லிவிட்டு சாப்பிடாம எழுந்து போய்விட்டான் அஸ்வின். சர்மா சோகமாக உட்கார்ந்துதான். சர்மா, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க என்று கேட்டால் கோபால் மாமா. மாமா, அஸ்வின் காணாம போய் 2 நாள் ஆகுது. அவன் எங்க போனான்னு ஒன்னும் தெரியல, எனக்கு பயமா இருக்கு.
எனக்கும் அப்படிதான் இருக்கு. பேசாம நம்ம இத பத்தி ரவி கிட்ட சொல்லிடலாமா? ஆமா மாமா, ரவி அங்கிள்கிட்ட சொல்றதா சரி. உடனே ஃபோன் எடுத்து ரவிக்கு ஃபோன் செய்தான் கோபால். ஹலோ கோபால், சொல்லடா, எப்படி இருக்க? அஸ்வின் எப்படி இருக்கான்? ரவி, அதை பற்றி சொல்லத்தான் நான் உனக்கு ஃபோன் செஞ்சேன். ஏன்டா சொல்லு. ரவி, அஸ்வினை 2 நாளா காணோம். எங்க போனான்னு தெரியல. என்ன சொல்ற இடியட்? உன்னை நம்பி அனுப்பி வச்சா காணாம போயிட்டான்னு ரொம்ப ஈஸியா சொல்ற. அதற்குள் அருணா அங்கு வந்தாள். இவர்கள் பேசியதை காதில் வாங்கி விட்டாள். என்ன அஸ்வினை காணுமா? என்னோட பையனை காணுமா? என்னாச்சு சொல்லுங்க. கத்தாத, அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று அருணாவை அதட்டிவிட்டு மொட்டைக்கு வாடிக்கு வந்தான். டே கோபால், உன் கூட யார் இருக்கா? சர்மா இருக்கா ரவி. நீ அவனை விட்டு தள்ளி வா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். அவன் சொன்னது போல் கோபால் புரிந்து கொண்டான். என்ன ரவி, நீ சொல்ற வரைக்கும் எனக்கு சரியா காதுல விழல. ஹலோ ரவி என்றபடி அவனும் மொட்டை மாடிக்கு வந்தான். ரவி, சொல்லு, தனியா வந்துட்டேன். கோபால், நீ ஏதாவது அஸ்வின் கிட்ட விளையாட்டியா? இல்லடா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நல்லா யோசி. அப்படி எதுவும் இல்லைன்னா அவன் எங்கேயும் போக பாரா. எதுவும் சொல்லலை. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட அஸ்வின் கேட்டான், நீங்கள் லண்டன் எங்கே இருந்தீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சொந்த ஒரு கந்தரவக்கோட்டை அப்படின்னு. டே ஒளிரிட்ட இடியட், எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலன்னு சொல்கிற. அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அவன் அங்கே தான் போயிருப்பான். அஸ்வினுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சது. அப்புறம் அவன் நமக்கு கைவிட்டு மாறிடுவான். நீ உடனே கந்தர்வ கோட்டைக்கு போ. அவன் அங்கிருந்து கூட்டிட்டு வா. நான் இன்னும் 2 நாள்ல சென்னை வரேன். அதுவும் குறிப்பா அந்த சாவித்திரி பத்தி அவன் தெரிஞ்சுக்கவே கூடாது. போ, உடனே போய் நான் சொல்ல. கோபால், அஸ்வின் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வேதா, சுப்புலட்சுமி எல்லாரும் காரில் கந்தர்வ கோட்டைக்கு கிளம்பினார்கள். அஸ்வின் அன்று இரவு யாருக்கும் தெரியாமல் அந்த பாழடைந்த பங்களாவிற்கு சென்றான். அங்கு ஒரே அமைதியாக இருந்தது. அவன் அந்த பங்களாவை அடைந்தான். அப்போது அவன் எப்போதும் கேட்கும் அந்த குரல் ஒலித்தது. சிவா, வந்துட்டியா? வா, அம்மா கிட்ட வா வா என்று சொல்லிக்கொண்டே அழுக ஆரம்பித்து விட்டது அந்த குரல். அவன் மனதில் படப்படுத்தது. போகலாமா வேண்டாமா என அவன் குழம்பியது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் பார்த்து விடுவோம், யாரு குரல் சொந்தக்காரங்க என்று நினைத்து முன்னேறி சென்றான். அப்போது ஒரு பெரியவர் அவனை வழிமறித்தார். நில்லு, இங்கெல்லாம் வரக்கூடாது, போ. நீங்க யாரு? அது உனக்கு தேவையில்லை, நீங்க வரக்கூடாது, போ. யாரும் அங்க கூப்பிடுறாங்க. யாரும் கூப்பிடல, திரும்பி போ, போ என கத்தினான். அவன் அங்கிருந்து வந்து விட்டான். வீட்டிற்கு வந்து படுத்து விட்டான். ஆனால் அவனுக்கு குழப்பம் தீரவில்லை. யாரு கூப்பிடுறா? சென்னையிலேயும் இதே குரல் தான் கேட்டுச்சு. யார் அந்த சிவா? ஒன்றும் புரியவில்லை. அந்த பெரியவர் யாரு? எதுக்கு என்ன அங்க போக வேணாம்னு சொன்னாரு? அவன் அப்படியே தூங்கி விட்டான். காலையில் எழுந்து கணேசும் அஸ்வினும் ஆற்றங்கரைக்கு வந்தார்கள். அண்ணே, நேத்து நைட் எங்க போனீங்க என்று கேட்டான் கணேஷ். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நான் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, எங்க போனீங்க? அந்த பாலடைந்த பங்களாவுக்கு தான் போனேன். அண்ணே, அங்க போனீங்களா? ஆமாண்டா கணேசா, அந்த நேரத்துல ஏன் அங்க போனீங்க? சும்மா தாண்டா போனேன். அங்க என்னண்ணா இருந்துச்சு? எங்கடா போனேன்? அதுக்குள்ள ஒரு பெரியவர் வந்து அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்திட்டாருடா. ஐயோயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு தான் அவ்வளோ அவசரமா போனீங்களா? சரி விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். குளிச்சுட்டு சாப்பிட போகலாம். கொலப்பசி எனக்கு. எப்ப பார்த்தாலும் காலையில களியை தாண்டா போடுறீங்க. அண்ணே, அது ரொம்ப நல்லது அண்ணே. இதை சொல்லியே களிய போடுங்க. சரிவா, வீட்டுக்கு போகலாம் என இருவரும் வீட்டுக்கு வந்தனர். அஸ்வின் கணேஷ் 2 பேரும் சாப்பிட்டு முடித்து வெளியில் வந்தனர். சரக்கென்று ஒரு கார் வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து கோபால் மாமா, சுப்பு அத்தை, ஸ்வேதா, அஸ்வின் நண்பர்கள் வந்து இறங்கினர். இறங்கியவுடன் சர்மா நேராக சென்று அஸ்வினை அழைத்தான். ராஸ்கல், பிளடி பாஸ்டல், எங்களை கூட்டிட்டு வந்துட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்து என்ன பண்ற என்ற 4 நண்பர்களும் சேர்ந்து அவனை அழைத்தார்கள். டிடே, விடுங்கடா, அடிக்காதீங்கடா, ப்ளீஸ் விட்டுடுங்கடா என ஓடினான். எதுக்குடா இங்க வந்த அறிவு கெட்ட முட்டாள், நீ எங்களையும் கூட்டிட்டு வந்து இருக்கணும் என்று திட்டி தீர்த்தன. இடையில் கணேசன், அடிக்கண்ணே, காலையில எங்க ஊரு களியை கிண்டல் பண்ணீங்கல்ல, இதுவும் வேணும் இன்னும் வேணும் உங்களுக்கு என சொல்ல. டே கணேசா, நீ வேற ஏன்டா எடுக்கல? அதற்குள் கோபாமாவால் குறுக்கிட்டார். அஸ்வின், நீ பாட்டுக்கு யாருக்கிட்டே சொல்லாம நீ மட்டும் இங்க வந்தா என்ன அர்த்தம்? நீ காணாமல் போயிட்டியோன்னு பயந்துட்டோண்டா. மாமா, நான் என்ன சின்ன பிள்ளைய காணாம போறதுக்கு? லண்டன்ல இருந்து இங்க வர தெரிஞ்ச எனக்கு ஒரு கிராமத்துக்கு வர்றதுக்கு தெரியாதா? சரி அஸ்வின், வா போகலாம். உனக்கு இங்க என்ன வேலை? உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தோம். மாமா, இந்த ஊரை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் அதிகம் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கிருந்து போகலாம் மாமா. அதுவரை நீங்களும் இங்கே தங்குங்களேன். அதுவும் மாமா, இவங்க வீட்டில் ஒரு களி போடுவாங்க பாரு, 2 நாள்ல நீங்க காலி. அண்ணே, எங்க ஊர் களியை கிண்டல் பண்றதே உங்க வேலை. இப்ப வந்தவங்கள்ட்டயும் சொல்லுங்க, விளங்கிடும். அதற்குள் கோபால் கூட்டிக்கொண்டு, தம்பி அஸ்வின், சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் களியோட அருமை பெருமை என்னன்னு. இவங்கள போல வெளிநாட்டு பசங்களுக்கு அதோட மகிமை தெரியாதுப்பா. அவன் கூட சேர்ந்து நானும் கிண்டல் பண்ண மாட்டேன். அப்பாடா சார், நீங்களாவது எங்க கிராமத்தை கிண்டல் பண்ணாம இருந்தீங்களே, அது போதும். எப்படி பண்ண முடியும்? அவனும் இந்த கிராமம் தானே, என்னடா என்று சொல்லியபடி சிவசாமி வெளியில் வந்தார்.
டே படவ ராஸ்கல் எப்படி இருக்கு என்று சிவசாமி முதுகில் ஒரு குத்து குத்தினார் கோபால். நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, இதோ என்னோட மனைவி சுப்புலட்சுமி, என்னோட பொண்ணு ஸ்வேதா. உன்னோட மனைவி எனக்கு தெரியாதா? என்னம்மா சுப்பு, உன்னோட புருஷன் இப்படி சொல்றான்? அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரண்ணா. இருவரும் சிரித்தனர். சடா சடா, தெரியாம சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுனீங்க. அம்மாடி எப்படி இருக்க என ஸ்வேதாவை கேட்டார் சிவசாமி. யா, ஐ எம் ஃபைன் என்றாள் ஸ்வேதா. சாரி அங்கிள், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, நல்லா இருக்கேன்னு சொன்னேன் என்று கூறினாள் ஸ்வேதா. ஸ்வேதா, அவன் அந்த காலத்திலே டிகிரி முடிச்சான், உன்னை விட நல்லா இங்கிலீஷ் பேசுவான் என்று கூறினார் கோபால். ஐயா, நீங்க படிச்சவரா? அந்த திமிர் தோரணை கொஞ்சம் கூட இல்லாம இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்களே, கிரேட் ஐயா என்று நீங்கள் என்றான் அஸ்வின். அதுல என்னப்பா இருக்கு? நான் மட்டும் இல்ல, என்னோட மனைவி அந்த காலத்து பியூஜி, என்னோட பையன் பக்கத்துள்ள 5வது படிக்கிறான், அதுவும் இங்கிலீஷ் மீடியம். வாவ் ஐயா, சூப்பர் என்றான் அஸ்வின். அவர் சிரித்துக்கொண்டே, அது மட்டும் இல்ல தம்பி, என்னோட பொண்ணு மலர்விழி பிஇ முடிச்சு இருக்கா என்று சிவசாமி கூறியதும் அஸ்வின் அதிர்ந்து போனான். பக்கத்தில் மதுரையில தான் படிச்சா, சென்னையில மாதம் 50,000 ரூபாய்க்கு வேலை கிடைச்சது. நான் தான் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்னால் நம்பவே முடியல. மலர் பிஇ முடிச்சு இருக்காங்களாம். அவங்கள பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே, பக்க கிராமத்து பொண்ணு. அவள் அப்படிதான் தம்பி என்றார் சிவசாமி. டே வாடா, உள்ள காமாட்சி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நம்ம கோபால் வந்திருக்கான். அடடே, வாங்கண்ணா வாங்க. மதனி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா? மலரே, தண்ணி கொண்டு வா என்று காமாட்சி கத்தினாள். மலர் தண்ணி கொண்டு வந்தாள். அடடே, டே சிவசாமி, உன்னோட பொண்ணு கோவில கற்பகிரகத்துல இருக்கும் அம்மன் போலவே இருக்காடா. எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்தா இப்படியே உன்னோட பொண்ணை கூட்டிட்டு போயிடுவேன். என்ன பண்ண, எனக்கு பொண்ணா போயிடுச்சே. அவர் சொன்ன உடனே மலர் அஸ்வினை பார்த்தாள். அவன் கண்ணால் ஜாடை காட்டினான். ஆனா, நீங்க ஒரு வாரம் இங்க தங்கணும் சொல்லிட்டேன். இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருடம் ஆகுது? இல்லம்மா, நான் உடனே போகணும். அஸ்வினை கூட்டிட்டு போக தான் வந்தோம். அஸ்வின் தம்பியை உனக்கு எப்படா தெரியும்? இவன் பேச்ச சட்டென்று நிறுத்தினான். ஏடா, ஏதோ சொல்ல வந்தா டக்குன்னு நிறுத்திட்டேன். இல்லடா, இவன் என்னோட நண்பனோட பையன், லண்டன்ல இருந்து வந்திருக்கான். இந்த நாட்டை சுத்தி பார்க்க அவன் நண்பனோட வந்திருக்கான். இதோ இவர்கள் தான் அஸ்வின் நண்பர்கள். சுத்தி பார்க்க? என்னடா சொல்ற தம்பி? ஏதோ கதை எழுத போறதா, அதுக்குதான் கிராமத்துக்கு வந்ததா சொன்னாங்க. ஆமாண்டா, அதுவும் தான் என தடுமறினா. ஆனா, சென்னையை பத்தி கலை எழுதினால் 1 வருடம் பத்தாது. அப்புறம் ஏன் இங்க வரணும்? அதான் கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் என்றான் கோபால். இல்ல மாமா, நான் கிராமத்தை விட்டு வரமாட்டேன். இந்த ஊரை பத்தி இன்னும் நான் முழுசா தெரிஞ்சுக்கணும். அஸ்வின், உனக்கு நான் சொல்றேன், நீ கிளம்பு. எதுக்கு மாமா என்ன அவசரப்படுத்துறீங்க? இதுக்கு தான் நான் சொல்லாமலே வந்தேன். டே அஸ்வின், உங்க அப்பா என்ன திட்டுறான், சொன்னா கேளுடா. முடியாது மாமா. டேடி, நாமளும் இங்கிருந்து இந்த வில்லேஜை சுத்தி பார்க்கலாம் ப்ளீஸ் டேட். ஆமாம்மா ஸ்வேதா, சொல்றதும் சரி, பார்த்துட்டு போகலாமே மாமா. உடனே சிவசாமி, அப்புறம் என்ன, குழந்தைகளுக்காக இங்க இருந்துட்டு போகலாமேடா. டே காமாஜி, ஏன் மச மச நிக்கிற? போய் கோழி அடிச்சு குழம்பு வை, எல்லாரும் பசியோட இருப்பாங்க என சொல்ல, மலர் நீயும் போமா, போய் அம்மாவுக்கு உதவியாரு. சரிங்க ஐயா என சொல்லி சென்றாள். ஆனால் அஸ்வினை திரும்பி பார்த்து கொண்டே போனாள். மலர் அஸ்வினை பார்ப்பதை ஸ்வேதா பார்த்து விட்டாள். ஐயோ, இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, அழகா வேற இருக்கா, அஸ்வினை மடக்கி விடுவாளோ, விடக்கூடாது என்று மனதில் நினைத்தபடி அஸ்வின் என்று அவனை பிடித்து கொண்டாள். ஆனால் அஸ்வின் பார்வை மலர் மீதே இருந்தது. அனைவரும் சாப்பிட்டு விட்டு இரவு கயிற்றுக்கட்டில் வந்து நிலா வெளிச்சத்தில் அமர்ந்தன. அப்புறம் கோபால், வெத்தலை போடுறியா? குடுடா, எத்தனை வருஷம் ஆகுது இப்படி நம்ம ஊர்ல நிலா வெளிச்சத்துல வெத்தலை போட்டு? நீ தான் வரமாட்ற. அந்த நேரம் அஸ்வின் எல்லோரும் வந்தார்கள். அஸ்வின் மனதை ஏதோ ஒன்று குழப்பிக்கொண்டே இருந்தது. தம்பி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஐயா. கணேஷ் கூட்டிக்கிட்ட அது வந்து, ஐயா அண்ணன் நேத்து அந்த பாலடஞ்சா பங்களாவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படிதான் இருக்காங்க. சிவசாமி கோபால் இருவருக்கும் அதிர்ச்சியானார்கள். கோபால் கோவப்பட்டான். அஸ்வின், நீ ஏன் அங்க போன? இதுக்குதான் நீங்க இருக்க வேண்டாம்னு சொன்னேன், கேட்டியா நீ? மாமா, சும்மா நான் போகல, வந்துட்டேன். தம்பி, அங்க போகாதீங்க. எதுக்கு ஐயா சின்ன பசங்களிடம் சொன்னா போல பாம்பு இருக்கா? தம்பி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொன்னா கேளுங்க, போகாதீங்க. சரிங்க ஐயா என சொல்ல அதற்குள் ரவி போன் செய்தான். டே சிவசாமி, முக்கியமான போன், பேசிட்டு வரேன்டா. சரிடா என்று சொன்னான் சிவசாமி. ஹலோ ரவி. டே கோபால், என்னோட பையனை பாத்தியா? ஆமாண்டா, அவன் இங்கதான் இருக்கான், அதுவும் நம்ம சிவசாமி வீட்டுல தான் தங்கியிருக்கான். சிவசாமி கிட்ட சொல்லிவிட்டாயா அஸ்வின் என்னோட பையனை? அது எப்படிடா சொல்லுவேன்? சொன்னால் அப்புறம் அஸ்வின் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போகும்னு எனக்கு தெரியும். சரி, அவனை கூட்டிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பு. அதான் நானும் நினைச்சேன். ஆனா உன்னோட பையன் அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நீ விடாப்படியா இருக்கான். நீ கவலைப்படாத, 2 நாள்ல அவனை எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, இப்போ என் பையன்கிட்ட போன் கொடு, அருணா பேசணுமா. இதோ தரேன் என அஸ்வின் என கூப்பிட்டான் கோபால். இதோ வரேன் மாமா. என்ன மாமா, எதை கூப்பிட்டீங்க? இதோ லைன்ல உங்க அப்பா பேசு என்று கொடுத்து விட்டு சென்னான். ஹலோ டேட், ஹவ் ஆர் யூ? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு அங்க போன? சும்மா டேட், கிராமம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். அதுக்கு உனக்கு அந்த கிராமம் தான் கிடைச்சதா? வேற எங்கேயாவது போக வேண்டியதானே? ஏன் இங்க வந்தா என்ன? அது ஒன்றும் இல்லை, சும்மாதான். டேடி, இது நீங்க பிறந்த ஊர், எனக்கு பார்க்க ஆசையா இருக்காத? சரி, சீக்கிரம் லண்டன் வா. ஓகே டாடி, வந்துடுறேன். அப்போது அந்த குரல் அவனுக்கு கேட்டது. போகாத சிவா, நீ அம்மா விட்டுட்டு போகாத.
போவியா, நீ போவியா, நீ போவியா என சத்தமாக கத்தியது. அஸ்வின் ஒரு நிமிடம் தம்பித்து போய் நின்று அந்த குரலின் ஓசை அவனை திடுக்கிட வைத்தது. இதுவரை அழுது கொண்டு மட்டுமே இருந்த அந்த குரல் இப்போது கோவமாக போவாயா என்று கத்தியது. அஸ்வினுக்கு ஒருவித படபடப்பை ஏற்படுத்தியது. ஹலோ ஹலோ அஸ்வின், லைன்ல இருக்கியா என்று ரவி கேட்க சுதாரித்து டாடி இருக்கியா சொல்லுங்க என்றான். என்னாச்சு அஸ்வின், அமைதியாயிட்ட? ஒன்னும் இல்ல டாடி, மம்மி கிட்ட கொடுங்க என்று கூறினான். அருணா, உன்னோட செல்ல பையன் பேசுறான், இந்தா என ரிசீவரை வாங்கி பேசினாள் அருணா. ஹலோ அசுமாம், எப்படி இருக்க? மம்மி, ஐ எம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எங்க போன? மம்மி, பயந்துட்டேன். ஐ எம் நாட் சைல்ட். ஒன்றும் சொல்லுங்க. சரி சரி, நீ சீக்கிரம் கிளம்பி வா. ஓகே மம்மி, வந்துடுறேன். சரி அஷு, நான் போனை வைக்கிறேன். ஓகே மம்மி என்று போனை வைத்துவிட்டு யோசித்துக் கொண்டிருந்தான். யாரோட குரல் அது? ஒரே குழப்பமா இருக்கே என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது தோட்டத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம் என தோட்டம் வந்து பார்த்தான். அப்போது அங்க மலர் துணி காய போட்டுக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் வந்து ஹாய் மலர் என்றான். அஸ்வினை பார்த்தனும் வெக்கம் கொண்டு தலை குனிந்து கொண்டாள். மலர், நீங்க நல்லா படிச்ச பொண்ணு, ஆனா அந்த கர்வம் கொஞ்சம் கூட இல்லையே. ரொம்ப காமா இருக்கீங்க. படிச்சிருந்தா எப்படி இருக்கணும்? ஆடம்பரமான தோரணை இல்லையா? அப்படி இல்ல. இல்லங்க, இருந்தாலும் நீங்க அந்த விஷயத்துல சூப்பர் மலர். மலர் சிரித்துக்கொண்டே உள்ளே ஓடிவிட்டாள். அஸ்வின் அஸ்வின் என்று கொஞ்சிக்குள் அழைத்தபடி ஸ்வேதா வந்தாள். அஸ்வின் அவளை பார்த்து ஐயோயோ இவ்வளோ நல்லா மாட்டிக்கிட்டோமே, இப்ப எப்படி இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது? வா ஸ்வேதா, என்ன விஷயம்? வாட் அஸ்வின், நான் உன்னை பார்க்க வர்றதுக்கு ரீசன் வேணுமா? அஸ்வின் மாட்டிக்கிட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அஸ்வின், நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு வரலாமா? எனக்கு வேலை இருக்கு ஸ்வேதா, நீ மாமா கூட்டிட்டு போயேன். எந்த மாமாவ? உங்க அப்பாவ? ஹோ நோ அஸ்வின், நீ வா ப்ளீஸ் என கொஞ்சிக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் கணேஷ் அண்ணா அண்ணா என்று அழைத்தான். இதோ வரேண்டா கணேசா. ஸ்வேதா, கணேஷ் கூப்பிட்றான், நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். ஓஹோ அஸ்வின் என்று கொஞ்சிக் கொண்டிருந்தால் ஸ்வேதா. என்னடா கணேசா, இந்தாங்க காஃபி. ஆமா, தோட்டத்துல என்ன பண்றீங்க? ஒரு லூசு கிட்ட மாட்டிக்கிட்ட. நல்ல வேளை நீ வந்து கூப்பிட்ட. யார் லூசு? வேற யார்? எங்க மாமா பொண்ணு ஸ்வேதா தான். அட, அது உங்க மாமா பொண்ணு பார்க்க வேற அழகா இருக்கு, நீங்க லூசு சொல்றீங்க? அழகா இருக்கா? அப்ப நீயே கட்டிக்கோ சரியா? நானா அந்த பொண்ணையா? அது சரி. சரி வாங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வருவோம். கணேசா, பொழுது போயிடுச்சு, அதுவும் இல்லாம எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு போகலாம் என சொல்ல இரவானதும் அனைவரும் தூங்குவதற்கு சென்றார்கள். சர்மா புரண்டு புரண்டு படுத்தா. டே சர்மா, என்னாச்சு உனக்கு? ஏசி இல்லாம தூக்கம் வரல. நீ எப்படி இங்க தூங்குன? வர்ற இடத்துல எல்லாம் கிடைக்காது, தூங்கு என சொல்லி ஏன் சொல்ல மாட்ட? உன்னை நம்பி வந்தோம்ல, எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். நீ தூங்குடா முதல்ல என சொல்ல எல்லாரும் தூங்கிவிட்டனர். ஆனால் அஸ்வினுக்கு தூக்கம் வரவில்லை. குழப்பத்தில் இருந்தான். யாரு குரல் அது? யாரு சிவா? அந்த பங்களாவில் என்ன இருக்கு? அந்த பெரியவர் யாரு? எதுக்கு என்ன தடுத்தாரு? அதற்கு பிறகு நான் அவரை பார்க்கவே இல்லையே. பேசாம மறுபடியும் அந்த பங்களாவுக்கு போயிட்டு வரலாமா? சரி போவோம். ஆனால் அந்த பெரியவர் வந்தா வந்தா பார்த்துப்போம். அஸ்வின் யாருக்கும் தெரியாமல் எழுந்து அந்த பங்களாவிற்கு சென்றார். வரும் வழியில் ஒருவித சத்தம் கேட்டது. அந்த சத்தம் ஒரு மனிதன் சிலும்புவது போல. அவன் மனதில் ஏதோ ஒருவித பயம். திரும்பி போய்விடலாம் என்று யோசித்தான். வேண்டாம், முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது, போய் பார்த்து விடுவோம் என்று துணிந்தான். சென்றான். ஆனால் அந்த இன்னும் அதிகமானது. அஸ்வினுக்கு வேட்டது. ஏதோ ஒரு படபடப்பு. அப்போது அஸ்வின் தோலை யாரோ தட்டினார்கள். அஸ்வின் பதறிவிட்டான். திரும்பி பார்த்தான். அது மலர். மலர், நீங்களா இந்த நேரத்துல இங்க? நீங்க என்ன எப்படி? அத நான் கேட்கணும். இங்க இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? நான் பங்களா பார்க்க போறேன். ஓ, அதுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட டைம் இதானா? நடுராத்திரி 1 மணி. இன்னைக்கு பக்கத்து ஊர் கருப்பசாமி கோவில் திருவிழா. இன்னைக்கு ராத்திரி கருப்பசாமி வேட்டைக்கு வரும். அது நம்ம கிராமத்தை தாண்டிதான் போகும். வழியில யாராவது நின்னா வெட்டிடும். அது உங்களுக்கு தெரியாம நீங்க பாட்டுக்கு நைட்டு கிளம்பி வந்தீங்க. நான் அதை பார்த்தேன். அதான் உங்களை தொடர்ந்து நானும் வந்தேன். இதோ இப்ப நாம நிக்கிற இந்த வழியாதான் கருப்பசாமி வேட்டைக்கு வரும். வாங்க இங்க இருந்து போய்விடலாம் என கருப்பசாமி வேட்டை என்னமோ சொல்றீங்க. மலர், எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்ல. நீங்க நம்ப வேண்டாம், வாங்க போவோம். ஆனால் அதற்குள் கருப்பசாமி வரும் ஓசை கேட்டது. ஐயோ, கருப்பசாமி வந்துருச்சு, இனிமே நாம் அந்த பக்கம் திரும்பி போக முடியாது. வாங்க என்று அஸ்வின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ஒரு பழைய போர் செட் கொட்டைக்குள் சென்றான். உள்ளே சென்று கதவை தாளிட்டு அந்த கொட்டையை கூறி நகர்த்தி கருப்பசாமி வருவதை பார்த்தன. இங்க வாங்க, பாருங்க, நீங்க நம்மளன்னு சொன்னீங்கல்ல, அதை பாருங்க கருப்பசாமி என பெரிய மீசையுடன் கையில் கத்தியை மேல் நோக்கி பிடித்துக் கொண்டு நாக்கை வெளியில் நீட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அஸ்வின் அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டுதான். இந்த சமயத்தில் அது முன்னாடி யாரு வந்தாலும் அந்த கத்தியால ஒரே வெட்டுதான். மலர், என்ன சொல்றீங்க? என்னதான் கருப்பசாமி வேஷம் போட்டாலும் அது ஒரு மனிதர் தான். யாரையும் கொல்லும் உரிமை கிடையாது. வாங்க போகும் என்று மலரை அழைத்தான் அஸ்வின். ஐயோ, சொன்னா கேளுங்க, அங்க பாருங்க, அது உக்கிரமா இருக்குன்னு. அது மனுஷன்தான், ஆனா அவர் உடம்புல கருப்பசாமி ஏறி இருக்கு தெரியுமா? அது என்ன ரயிலா ஏறதுக்கு? கிண்டல் பண்ணாதீங்க, அங்க பாருங்க. அப்போது ஒரு ஆடு கருப்பசாமி இருக்க பக்கம் வந்தது. அதன் தலையை தன் கத்தியால் வெட்டியது கருப்பசாமி. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல.
அட பாவிங்களா, கருப்பசாமி என்று இப்படி கொலை செய்றீங்களே, என்ன ஒரு இது, நீங்க அப்படிதான் பேசாம பாருங்க என சொல்ல, கருப்பசாமி வெகு நேரமாகியும் அங்கிருந்து போகவில்லை. இவர்கள் இருவரும் அங்கேயே தூங்கி விட்டார்கள். விடிந்தும் விட்டது. மலர் இழந்து எங்க எங்க எந்திரிங்க, விடிஞ்சிருச்சு, இன்னொரு வீட்டுல நம்மள தேடுவாங்க, வாங்க போகலாம் என அஸ்வின் எழுந்தான். இங்கே தூங்கிட்டோமா? ஆமா, வாங்க போகலாம் என மலர் மனதில் ஒரு பதட்டம். ஐயோ, ஐயா என்ன கேட்க போறாங்களோ, என்னை பத்தியெல்லாம் என்ன நினைப்பாங்க என்று பயந்து கொண்டு இருவரும் கொட்டாயின் கதவை திறந்துவிட்டு வெளியில் வந்தார்கள். வெளியில் ஒரு கிராமமே நின்றது. மலருக்கு மூச்சே நின்று விட்டது. ஊர்க்காரர்கள் பேச ஆரம்பித்தார்கள். என்ன கன்றாவி இது, 2 பேரும் ராத்திரி உள்ள என்ன அசிங்கம் பண்ணீங்க? ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணல என்று சிவசாமி காலை பிடித்து அழுதாள் மலர். இதை இங்க பேசினால் சரி வராது, பஞ்சாயத்துக்கு கூட்டுங்கப்பா என்று கூட்டத்தில் ஒரு பெருசு கத்தியது. வேப்பிலமர அம்மன் கோவில் வாசல் பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. அஸ்வின் மலர் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டார்கள். இனத்தலைவரை என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க? அவர் எப்படி பேசுவாரு? தப்பு பண்ணது அவர் பொண்ணு, யாரு பொண்ணா இருந்தா என்ன, தப்பு பண்ணா தண்டனை எல்லாருக்கும் ஒண்ணுதான். மலையில நம்ம காமாட்சி அழுது கொண்டிருந்தாள். அஸ்வின் பேசுறான். நாங்க எந்த தப்பும் பண்ணல, நான் காட்டு பங்களாவுக்கு போனேன். மலர் கருப்பசாமி வருது அடிச்சிடும் சொல்லி அந்த கொட்டைக்கு உள்ள போனோம். அது சரி தம்பி, நீங்க போனீங்க சரி, அந்த பொண்ணையே வந்துச்சு. அவங்க எனக்கு கருப்பசாமி வர்றது தெரியாது, அதனால என்னை கூப்பிட வந்தாங்க. இதை எங்களை நம்ப சொல்றீங்களா? நீங்க நம்ப வேண்டாம், மலருக்கு எனக்கு தெரியும் நாங்க எந்த தப்பும் செய்யவில்லை என்று. தம்பி, நீங்க வெளியூர் பையன், அதுவும் வெளிநாட்டு பையன், உங்களுக்கு இந்த ஊரை பத்தி ஒண்ணும் தெரியாது. இது இந்த ஊரு பொண்ணு, அதுக்கு தெரியும் இந்த ஊரு கட்டுப்பாடு தெரியும். தெரிஞ்சும் ஒரு ஆம்பளை பையன் கூட ஒரு ராத்திரி முழுக்க ஒன்னா இருந்துட்டு வந்திருக்கு. இதுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுவும் இல்லாம ஏற்கனவே இந்த ஊர்ல வறட்சி அதிகமா இருக்கு. இதுல இந்த அசிங்கம் நடந்த இந்த ஆத்தா இந்த ஊரையே அழிச்சிடுவா. ஆமாம், இந்த ஊரு கோவில் பூட்டி பல வருஷம் ஆகுது, அது திறக்காம கிடக்கு. இப்படி ஊருக்கு பல சோதனை, இதுல நீங்க பண்ண வேலைக்கு நாங்க கஷ்டப்படணுமா? ஆமா, முடியாது முடியாது என அனைவரும் கத்தினர். மலர் அவமானப்பட்டு நின்றார். சிவசாமி கைதியாக நின்றார். கணேஷ் அழுது கொண்டிருந்தான். அவன் அம்மா தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள். கோபால், சர்மா, ஸ்வேதா என அனைவரும் செய்வதறியாது நின்றனர். அப்புறம் என்ன தலைவரே, உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சிவசாமி பேசினார். ஒரு அப்பாவா என்னோட பொண்ணு எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டா என்று நான் நம்புறேன். ஆனால் அவள் உயிரை விட்டாலும் விடுவாள், மானத்தை விட மாட்டாள். அஸ்வின் தம்பி பத்தியும் எனக்கு தெரியும், அதுவும் எந்த தப்பும் பண்ணியிருக்காது. சிவசாமி சொன்னவுடன் அஸ்வின் மலர் இருவரும் அவரை ஒரு கடவுள் போல் பார்த்தார்கள். மலர் கண்களில் கண்ணீர் கொட்டியது. சிவசாமி தொடர்ந்து பேசினான். ஆனால் இந்த ஊரின் தலைவர் என்ற முறையில் ஒரு குற்றவாளியாக நிற்கிறேன். என்ன ஊர் என்ன சொல்லுதோ அதற்கு நானும் என் குடும்பமும் கட்டுப்படுவோம் என்று கூறினார் சிவசாமி. அப்புறம் என்னப்பா, தலைவரே சொல்லிட்டால, காலங்காலமா நம்ம ஊர்ல கொடுக்கிற தண்டனை நிறைவேற்ற வேண்டியதானே. அந்த காலத்துல இது மாதிரி தப்பு பண்ணா அந்த பொண்ணை உசுரோட சமாதி கட்டுவாங்க. அஸ்வின் அதிர்ச்சியானான். ஆனால் அது மாதிரி செய்தால் இந்த ஊருக்குள்ள அழிவு நெருங்கியது. இப்போ அந்த தண்டனை மாத்தி அந்த பொண்ணுக்கு 100 சவுக்கடி கொடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல ஊர்வலம் விடணும், இதுதான் தண்டனை. ஆமாம், அப்புறம் என்ன, போய் சவுக்கு கயிறு கொண்டு வாங்க. அஸ்வின் பேசுறான். அப்படின்னா தப்பு பண்ணது நானும் தான், எனக்கும் அந்த தண்டனை கொடுங்க என்று கத்தினான் அஸ்வின். இதோ பாருங்க தம்பி, நீங்க வெளிநாட்டு பிள்ளை, உங்களுக்கு தண்டனை கொடுக்க எங்களுக்கு அனுமதி கிடையாது. இதோ வெளியூர் பொண்ணா இருந்தா அந்த பொண்ணை விட்டு இருப்போம், பஞ்சாயத்து கூட்டி இருக்க மாட்டோம். ஆனால் அது எங்க ஊரு பொண்ணு, இந்த ஊரு சட்டத்திட்டம் தெரிஞ்ச பொண்ணு, அதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆமா, கொடுத்தே ஆகணும், கொடுத்தே ஆகணும் என ஊர் மக்கள் எல்லாம் கோஷம் போட்டனர். சவுக்கு கயிறு கொண்டு வரப்பட்டது. மலர் இழுத்து வந்தாள். கூட்டத்தின் நடுவில் இழுத்துப்பட்டாள். அவளுக்கு தண்டனை வழங்க ஆள் ரெடியாக நின்றது. மலர் அவமானத்தில் தலை குனிந்து நின்றாள். அப்போது சட்டென்று அஸ்வின் கோயிலுக்கு சென்று அம்மன் கழுத்தில் இருந்த தாலி கயிறு எடுத்து வந்து மலரை இழுத்து அவள் கழுத்தில் கட்டினாள். மலர் உறைந்து போய் நின்றாள். ஊர் மக்கள் வாயெடுத்து போனார்கள். சிவசாமியும் காமாட்சியும் கண்ணில் ஆனந்த கண்ணீர் கொட்டியது. கோபால் அதிர்ச்சியில் நின்றான். ஸ்வேதா பாவமாக நின்றாள். சர்மா மற்றும் அவன் நண்பர்கள் கைத்தட்டி ஆரவரித்தனர். மீண்டும் அஸ்வின் பேசினான். இப்போ மலர் என்னோட மனைவி, நீங்க அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது என சொல்ல, என்ன ஒரு இது, மனுஷங்க ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியலையே, சீ என்று அனைவரையும் திட்டினான். வா மலர், போகலாம் என்று கையை பிடித்து கூட்டி செல்ல போனான் அஸ்வின். ஒரு நிமிடம் என்று இந்த ஊருக்கு இன்னொன்னு சொல்லுகிறேன். என்னை வெளிநாட்டு பையன் சொன்னீங்களா, ஆனா எங்க அப்பா இந்த ஊரு தான். எல்லாரும் அஸ்வினை பார்த்தார்கள். அனைவரும் முணுமுணுக்க தொடங்கினார். இந்த ஊரா என்று கோபால் அதிர்ச்சியானான். அஸ்வின் என்றால், நீங்க சும்மா இருங்க மாமா, நான் யாரோட பையனு எல்லாருக்கும் தெரியும். கேட்டுக்கோங்க, எங்க அப்பா பேர் ரவிச்சந்திரன், அம்மா பேர் அருணா என்று கூறினான். அவன் பெயரை சொன்னான். அனைவரும் முகம் அதிர்ச்சியான திக்கென்று நின்றது. சிவசாமி, காமாட்சி இருவரும் உறைந்து நின்றனர். சில பெரியவர்களும் முணுமுணுப்பில் கேட்டது, சாவித்திரி பையனா என்று. சாவித்திரியின் மகனா என பல பெரியவர்கள் முணுமுணுத்து பேசினர். அஸ்வின் அதை கூறிவிட்டு மலரின் கையை பிடித்து கூட்டி கூடத்தை விட்டு வந்தான். மலர் பார்வை அஸ்வின் மீதே இருந்தது.
மலரை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். அஸ்வின் மலரிடம் பேசினான். மலர், என்னை மன்னிச்சிடு. அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியல. உன்னோட விருப்பம் கேட்காம நான் உன் கழுத்துல தாலி கட்டிய தவறுதான் என்னை என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்னே மலர் அவனை கட்டிக்கொண்டு அழுதான். அவனால் அவன் அழுகையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் தலையை கூதி அவள் நெற்றியில் ஒரு முத்தம் விட்டான். அதற்குள் வெளியில் இருந்து சத்தம் கேட்டது. அஸ்வின், அஸ்வின் என கோபால் மாமா அழைத்தாள். இருவரும் வெளியில் வந்தாள். அஸ்வின், நீ என்ன செய்திருக்க? இது மட்டும் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை வைக்க மாட்டான். எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிந்தால் என்ன நினைத்து பெருமைப்படதான் செய்வாங்க, திட்ட மாட்டாங்க மாமா என்று அஸ்வின் கூறினான். மாமா, கிளம்புங்க, ஊருக்கு போகும். நீங்க சொன்ன மாதிரி இனிமே இங்க இருக்க வேண்டாம் மாமா, போவோம் என சொல்ல, ஆனாலும் சொன்னியடா, சர்மா கேட்டான். வாடா, உங்களையும் எதிர்பார்த்தேன், கிளம்புங்க எல்லாம். நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. சர்மா கேட்டான். எதுக்கு? ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்ன. ஆமா சொன்னேன். இப்போ நான் தான் சொல்றேன், நம்ம போகலாம். ஏன்டா இவ்வளவு கோபம்? பொறுமையடா. நம்ம மட்டும் போகல, மலர ஸ்ரீ கூட்டிட்டு போறோம். நீ பட்டுன்னு கிளம்புனா அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சிவசாமி, காமாட்சி, கணேஷ் மூவரும் வந்தார்கள். ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. ஐயா, என்ன புரிஞ்சு பாரு. சரிதான் தம்பி, என்னோட பொண்ணு மானம் போகும் தருணம், அவளை காப்பாத்திட்டீங்க. ஐயா, என்ன மன்னிக்கவும். எனக்கு அந்த சமயம் என்ன செய்வதென்று புரியல. அதான். பரவாயில்ல தம்பி, உங்க அம்மாவோட நல்ல குணம் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. ஐயா, நாங்க புறப்புறோம். உங்க நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் என சொல்ல, அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன். என் பொண்ணை நினைச்சு கவலையா? அவ எனக்கு பொண்ணா இருந்தப்ப கூட நான் அவளை நினைச்சு கவலைப்பட்டிருக்கேன். எப்போ உங்க மனைவியானாலும் அந்த நிமிஷம் என்னோட கவலை போயிடுச்சு. நீங்க அவளை நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதற்குள் கோபால் மாமா அஸ்வின் அப்பாவிற்கு போன் செய்தான். ஹலோ ரவி, சொல்லுடா கோபால், நான் சென்னை வந்துட்டேன். உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இதே பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? கோபால் நடந்த விஷயம் அனைத்தையும் ரவி கிட்ட சொன்னான். ரவி அதிர்ச்சியானான். என்ன, அஸ்வின் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அருணா அதிர்ச்சி. ஆனால் என்ன அஸ்வின் கல்யாணமா? என்ன சொல்றீங்க நீங்க? கோபால், நாங்க அங்க வரோம். இல்ல ரவி, நாங்க அங்க வரோம், நீங்க இங்க வர வேண்டாம். இல்ல, நான் வரேன். டிரைவர், கந்தர்வ கிட்ட போங்க. கார் விரைந்தது. அஸ்வின் வேகமாக கிளம்பினான். அஸ்வின் என கோபால் அழைத்தான். சொல்லுங்க மாமா, உங்க அப்பா அம்மா இங்க வராங்க. அஸ்வின் கோபாலை பார்த்தான். அவங்களை வர வேண்டாம்னு சொல்லுங்க, நாம அங்க போகும் என சொல்லிவிட்டு வெளியில் வந்தான் அஸ்வின். சர்மா, காரை எடு. ஊர் மக்கள் அனைவரும் அங்கு வந்தனர். அனைவரும் காரில் இருந்தனர். மலர் அழுதாள். ஐயா, அம்மா, போயிட்டு வரேன். கணேசா என தம்பி கட்டிக்கொண்டு அழுதாள் மலர். அண்ணா, எங்க அக்காவை பாத்துக்கோங்க. சரிடா கணேசா, நீ நல்லா படி. அப்புறம் நான் உனக்கு அண்ணன் இல்ல, மாமா. அவன் கண்ணீருடன் அஸ்வினை கட்டிக்கொண்டான். அஸ்வின், மலர் இருவரும் காரில் இருந்தார்கள். காரை சர்மா இயக்கினான். ஆனால் கார் நகரவில்லை. என்னடா, கார் நகர மாட்டேங்குது, நீ இறங்கி போய் பார் சர்மா என்று கூறினான் அஸ்வின். சர்மா காரை ஒரு முறை பார்த்தான். ஆனால் காரில் எந்த பொழுதும் இல்லை. மறுபடியும் இயக்கினான். ஆனால் மறுபடியும் கார் நகரவில்லை. எவ்வளவு முயற்சி பண்ணியும் கார் நகரவில்லை. அப்போது ஒரு குரல் ஒலித்தது. அது இங்கிருந்து நகராது மகனே, நீ செல்வது கடினம். அவள் உன்னை போக விட மாட்டாள் மகனே, அது முடியாது, இது நகராது, ஹஹஹா என சிக்கும் சத்தம் கேட்டது. இது அனைவருக்கும் கேட்டது. யார் இது? யாரோட குரல் என அனைவரும் கேட்டனர். எல்லாரும் காரை விட்டு இறங்கி பார்த்தனர். அங்க ஒரு அம்மா நின்றார். அவர் பார்ப்பதற்கு மந்திரவாதி போல இருந்தார். சாமி முடி, கையில் கோல், காவி நிற உடை, கண்ணில் உக்கிரம், பார்க்கவே பயங்கரமாக இருந்தார். அனைவரும் அவரையே பார்த்தனர். யார் இந்த அம்மா என்ற கேள்வி எழும்பியது. சிவசாமி மனதில் ஏதோ ஒரு உறுத்தல். என்ன இந்த அம்மா கல்யாணம் ஆகி பிள்ளைங்க முதல் முறையா ஊருக்குள்ள போறாங்க, இந்த அம்மா இப்படி சொல்லுதே? தம்பி, இந்த அம்மா சொல்றது சகுனத்தரியா இருக்கு. நீங்க இப்ப போக வேண்டாம் தம்பி. இல்லங்க ஐயா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. என்ன தப்பா நினைக்காதீங்க, நாங்க போகணும். அப்படி என்ன தம்பி உங்களுக்கு கோவம்? நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? சிச்சி, இல்லங்க ஐயா, உங்க மேல எனக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்கு. இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு மனுஷங்களை மதிக்க தெரியல. என்ன மனுஷங்க இங்க இருக்காங்க? உயிரோட சமாதி கட்டுவாங்களாம். யாரு கொடுத்த ஒரு உயிரை எடுக்கும் உரிமை இவங்களுக்கு? என் முன் மட்டும் இது போல ஏதாவது நடந்தா அத்தனை பேரை வெட்டி சாச்சிருப்பேன். அஸ்வின் கோமா கத்தினான். அதற்குள் மக்களுக்குள் ஒரு இளைஞன், ஏய், நீ என்ன எங்க மக்களை திட்டிட்டு வெட்டி சாச்சிருவோமான? எங்க வெட்டு பாப்போம், வகுந்துருவோம் வகுந்து என்று அஸ்வினை திட்டினான். அப்போது அவன் பக்கத்தில் நின்ற ஒரு பெரியவர் அந்த இளைஞனை கன்னத்தில் ஒரு அறைவிட்டார். யார வகுந்துன்னு சொல்ற? அவர் யாரு தெரியுமா? இந்த ஊரோட ராசாடா, பார்த்து பேசு என சொல்ல அஸ்வினுக்கு ஒன்றும் புரியவில்லை. நானா இந்த ஊரோட ராசாவா? இவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு மனதுக்குள் ஒரு ரயிலே ஓடியது. யார் குரல் அது? யாரு சிவா? இப்ப பேசின அந்த அம்மா யாரு? என்னை தடுத்த அந்த பெரியவர் யாரு? என்னையே இந்த ஊர்ல ராஜான்னு சொல்றாங்க. குறிப்பா கைமுறுக்கு பாட்டி சொன்ன அந்த சாவித்திரி யாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியல, நாம இங்கிருந்து போகணும். இப்ப என்ன செய்யறது? அவன் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கும் போதே அஸ்வின் அப்பா அங்கு வந்தார்கள். அஸ்வின் என கூப்பிட்டார் ரவி. அஸ்வின் திரும்பி பார்த்தா, டேட், மாம், நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நானே இங்கிருந்து எப்படி வர்றதுன்னு புரியாம தவிக்கிறேன். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே ரவி அஸ்வினை கன்னத்தில் அறைந்தான். அஸ்வின் அதிர்ச்சியானான். டேடி, வாய முறா, இங்க வந்து கல்யாணம் பண்ணி இருக்க உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்ல,
என்ன சிவசாமி, பெரிய இடத்து வீட்டு பிள்ளைன்னு உன்னோட பொண்ணை வச்சு மழைக்கிட்டியா? டாடி, ஐயாவை அப்பெல்லாம் பேசாதீங்க. ஏதாவது பேசுனா மரியாதையா அந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு எங்க கூட வா என்று கத்தினான் ரவி. அது என்னால முடியாது டாடி, அவ என்னோட மனைவி, அவளை விட்டுட்டு நான் வரமாட்டேன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த மந்திராவதி அம்மா கத்தினாள். வந்துட்டாயா, நீ வந்துட்டாயா, நீ நீ உயிருடன் திரும்பி போக மாட்டாய் மாட்டாய் என வேகமாக ரவியை பார்த்து சிரித்தார் அந்த அம்மா. ரவி திடுக்கிட்டான். அவனுக்கு புரிந்து விட்டது. ஏய், நீ இங்கிருந்து போ, இன்னொரு முறை இது போல கத்தனா உன்னை சுட்டு தள்ளிடுவேன். அதற்குள் அருணா தடுத்தான். ரவி, என்ன பண்றீங்க? நீங்க துப்பாக்கி கீழே போடுங்க, அவளை இங்கிருந்து போக சொல்லு. அவள் அங்கிருந்து மறைந்து விட்டான். அஸ்வின், நீ இப்போ இங்கிருந்து வரப்போறியா இல்லையா? நான் வரேன், ஆனா என் மனைவியோட தான் நான் வருவேன். அப்போது ரவி மனதில் நினைத்தான், எப்படியோ அஸ்வினை இங்கிருந்து கூட்டிக் கொண்டு போகணும். அந்த பொண்ணை அங்க போய் பார்த்துக்கலாம். சரி வா என்று கூற அனைவரும் கிளகினர். சர்மா காரை எடுக்க போனான். அதற்குள்ள அஸ்வின், டே சர்மா, அந்த கார் தான் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, டாடி வந்த கார்ல போலாம். காரில் ஏறினார். அருணா மலர் கையை பிடித்து அழைத்து வந்தாள். சர்மா, காரை எடு. ஆனால் அப்போதும் கார் நகரவில்லை. அஸ்வின், இந்த காரும் நகர மாட்டேதுடா. என்ன சொல்ற என்று ரவி கேட்டார். ஆமா அங்கிள், நாங்க முதல்ல கிளம்புனப்போ அந்த கார் ரன் ஆகல, இப்பவும் இதுவும் ரன் ஆக மாட்டேங்குது. அப்போது எங்கிருந்தோ சிரிப்பு சத்தம் கேட்டது. எல்லாரும் அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு எல்லாரும் கார்ல இருந்து இறங்கி வந்தார்கள். டே, யார் இப்படி சிரிக்கிறது? அதாண்டா என்னோட குழப்பமே. ஆனால் அந்த சிரிப்பின் அர்த்தம் ரவிக்கு புரிந்தது. அவன் கோபப்பட்டு கத்தினான். ஏய், என்னை மிரட்டுறியா? என்ன சிரிக்கிற என்று கத்தினான். ஆனால் மீண்டும் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டது. ஹஹஹா, நீ நிறுத்து உன்னோட சிரிப்பை என்று கோபமாக கத்தினான் ரவி. கத்தியது அஸ்வினுக்கு புதுசாக இருந்தது. எப்போதும் அமைதியா இருப்பாரு, இப்படி கத்துறாரே. அஸ்வின் அவன் அப்பாவை அதட்டினான். டாடி, என்னாச்சு உங்களுக்கு? லூசு மாதிரி பிஹேவ் பண்றீங்க. அஸ்வின், யார லூசு சொல்ற என்று அஸ்வினை மறுபடியும் கன்னத்தில் அறைந்தான் ரவி. இம்முறை அஸ்வின் ரவி அறைந்தவுடன் ரவி தூக்கி எறியப்பட்டான். அவர் ஒரு சுவற்றில் மோதி கீழே விழுந்தான். ரவி என அருணாவும் டாடி என்ற அஸ்வின் இருவரும் அவனை ஓடி போய் தூக்கினார்கள். மறுபடியும் அதே சிரிப்பு சத்தம் கேட்டது. கோபத்தில் கத்தினான். அந்த மந்திரவாதி அம்மா வந்தாள். அவளும் சிரித்தாள். ஹஹஹான், உனக்கு முடிவு நெருங்கி விட்டதுடா, உன் முடிவு இங்கேதாண்டா என்று சிரித்துக் கொண்டே சொன்னது அந்த அம்மா. கோபம் கொண்ட ரவி துப்பாக்கி எடுத்து அந்த அம்மாவை சுட போனான். எல்லாரும் தடுத்தனர், ஆனால் அவன் கேட்கவில்லை. டாடி வேண்டாம், ரவி வேண்டாம். யார் சொல்லியும் கேட்காமல் அவன் சுடுவதில் குறியாக இருந்தான். அந்த அம்மா அப்படியே சிரித்தபடி நின்றான். அவனை தடுத்தும் கேட்காமல் இருந்ததால் அருணா கோபத்தில் கத்தினான். ரவி, இது போல கோவப்பட்டதான் அஸ்வின் அம்மாவை கொண்டீங்க, அப்போ நீங்க திருந்தல. அதை கேட்டவன் அஸ்வின் அருணாவை அதிர்ச்சியோட பார்த்தான். மாம், நீங்க தானே என்னோட அம்மா என்று கேட்டான். ஐயோ, உளரட்டோமே என்று திகைத்து நின்றாள். கோபால் அருணா என்னம்மா என்று பார்த்தான். மம்மி, சொல்லுங்க, நீங்க தானே என் அம்மா? ஆமா அஸ்வின், நான் தான் உன் அம்மா. ஏதோ கோபத்தில் தப்பா சொல்லிட்டேன் என்று அழுதாள் அருணா. இல்லை இல்லை, இவள் உன் தாய் இல்லை என்று அந்த மந்திரவாதி அம்மா சொன்னா. நீங்க யாரு? இவங்க எங்க அம்மா இல்லைன்னு சொல்றீங்க. என்னை யாரோ பின்தொடர மாதிரி இருக்கு, யாரோ என்கிட்ட பேசுறாங்க, எனக்கு ஒண்ணும் புரியல என்று கத்தினான் அஸ்வின். நான் யாரு? நான் யாரு? யாராவது சொல்லுங்க என்று அழுதான். நான் சொல்றேன் என்று ஒரு குரல் கேட்டது. அவன் யாரென்று பார்த்தான். அது கைமுறுக்கு பாட்டி கண்ணம்மா. உன்னோட அம்மா அந்த மவராசிய பத்தி நான் சொல்றேன் என்றாள். உடனே ரவி, கிளவி என்று அதட்டினான். நீ சும்மா இருடா, உன்னோட இந்த பூச்சாண்டிக்கு இந்த கண்ணம்மா பயப்பட மாட்டாள் என்று கதையை கூற ஆரம்பித்தாள். கந்தர்வகோட்டை கிராமத்தில் மாரியப்பன், பொன்னம்மாள் என்று கணவன் மனைவி வாழ்ந்து வந்தனர். அவருக்கு சாவித்திரி என 10 வயது பெண் குழந்தை இருந்தது. சாவித்திரி அனைத்திலும் திறமை வாய்ந்த பெண். அது மட்டுமின்றி அவளுக்கு அம்மன் அருள் கொண்டவள். சாவித்திரி அப்பா மாரியப்பன் கந்தர்வகோட்டை கோவில் தலைமை காவலியாக இருந்தான். தினம் காலையில் தன் மகள் கையால் பூ தொடுத்து வாங்கி அதை அம்மனுக்கு போடுவதை வழக்கமாக வைத்திருந்தான். இதனால் அவளுக்கு நன்றாக பூ தொடுக்க செய்வார். மாரியப்பன் கோவில் காவல் காப்பதில் திறமை வாய்ந்தவர். இதனால் அந்த ஊர் மக்களுக்கு மாரியப்பன் மீது அளவு கடந்த மரியாதை. இது அவருடன் வேலை செய்யும் துணை காவலர் ஒருவனுக்கு பிடிக்கவில்லை. மாரியப்பனுக்கு எப்படியாவது அவ பேர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தகுந்த நேரம் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மாரியப்பன் கோவில் காவல் காத்தான். மறுநாள் காலை அம்மனுக்கு பூஜை செய்ய குறுக்கர் வந்து கருவறையை திறந்து பார்த்த போது அம்மன் நகையில் அட்டிகை இல்லாமல் இருந்தது. குறுக்கர் கூச்சலிட்டார். ஐயோ அபச்சாரம், எல்லாரும் வாங்க, அம்மன் நகையை காணும் என கத்தினான். ஊர் மக்கள் ஒன்று கொண்டனர். கோவில் சம்பந்தப்பட்ட அனைவரும் சோதனை செய்யப்பட்டது. ஆனால் நகை எங்கும் இல்லை. அந்த மற்றொரு காவலாளி சொன்னால், எங்க எல்லாரிடமும் சோதனை போட்டீர்கள், மாரியப்பன் என்கிட்டையும் சோதனை போடவும் ஊர் மக்கள் சொன்னார்கள். மாரியப்பன் ரொம்ப நேர்மையானவர், அவரை போய் எப்படி சோதனை பண்ண முடியும் என்று கேட்டார்கள். சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதான், சோதனை பண்ணிதான் ஆக வேண்டும் என்று மற்ற காவலிகள் கூறினார். மாரியப்பன், ஆமாம், சட்டம் ஒன்றுதான், என்னையும் சோதனை செய்யுங்கள் என்று கூறினார். அவரையும் சோதனை செய்தார்கள். அவன் கைப்பையை சோதனை செய்யும் போது அந்த அட்டிகை அதில் இருந்தது. மாரியப்பன் அதிர்ச்சியானார். இது எப்படி என் கைக்கு வந்தது, எனக்கு தெரியவில்லை என்றால்தான். அந்த மற்ற காவலர்கள் ஒருவரை பார்த்து சிரித்து கொண்டனர். நாங்கள் தான் அந்த நகையை உன் பையில் வைத்தோம் என்று மனதில் நினைத்துக் கொண்டனர். இந்த விஷயம் ஜமீன் காதுக்கு சென்றது.
கந்தர்வக்கோட்டை ஜாமீன்தார் பாலச்சந்தர் ஐயா அவருக்கு 3 மகன்கள். முதல் மகன் பேர் ரவிச்சந்திரன், நடுமகன் பேர் ஜெயச்சந்திரன், 3வது மகன் பேர் குணச்சந்திரன். இந்த 3 பேரில் பெரியவனுக்கு 15 வயது, 2வது மகனுக்கு 13 வயது, 3வது மகனுக்கு 11 வயது. இதில் முதல் மகன் ரவியும் 3வது மகன் குணாவும் திமிரு பிடித்தவர்கள். நடுமகன் ஜெயன் அமைதியானவன், ஏழை பணக்காரர் என பேதம் பார்க்காமல் அனைவரும் மரியாதை செலுத்துவார். இந்த நகை திருட்டு கேஸ் பஞ்சாயத்துக்கு வந்தது. அப்போது பஞ்சாயத்து தலைவர் பெரியசாமி, அவருக்கு மகன் தான் சிவசாமி. அந்த காலத்து பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தீர்ப்பு அளிக்கும் இறுதி முடிவு ஜாமீனிடமே இருந்தது. பஞ்சாயத்தில் மாரியப்பன் குற்றவாளியாக நின்றார். அவர் மனைவி பொன்னம்மாள், மகள் சாவித்திரியும் அழுது கொண்டிருந்தார்கள். எல்லாம் விசாரிக்கப்பட்டது. ஜமீன்தார் பாலச்சந்தர் ஐயா தீர்ப்பு வழங்கினார். அன்றிரவர் காவல் கத்தது மாரியப்பன். நகை மாரியப்பன் பையில் இருக்கிறது. அப்போது அந்த நகையை திருடியது மாரியப்பன் தான் என்று முடிவாகி விட்டது. இந்த ஊர் வழக்கப்படி அம்மன் நகையை திருடியது பெரும் குற்றம். ஆகையால் மாரியப்பனை ஊர் மக்கள் முன்னில் நிற்க வைத்து கட்டளைகளை வைத்து அவனை உயிருடன் எரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. பொன்னம்மாள் ஜமீன்தார் காலில் விழுந்து அழுதாள். ஐயா, எனக்கு தாலி பிச்சை கொடுங்க, என் புருஷன் நகையை திருடியிருக்க மாட்டார் ஐயா எனக்கு. அதற்கு முன் மகன் ரவிச்சந்திரன் அவனை எட்டி உதைத்து விட்டு சென்றான். ஜெயன் ஓடி வந்து தூக்கி விட்டான். அம்மா எழுந்திரிங்க, சின்ன ஐயா அவரை விட்டு விடுங்க என்று அழுதா. அம்மா தீர்ப்பு வழங்கியாகி விட்டது, என்னால் என்ன செய்ய முடியும்? பொன்னம்மாள் ஊர் மக்கள் அனைவர் காலிலும் விழுந்து கதினான். எனக்கு தாலி பிச்சை கொடுங்கள். இது அனைத்தையும் சாவித்திரி பார்த்து அழுது கொண்டிருந்தார். மாரியப்பனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவன் உயிரோடு எரித்து விட்டார்கள். பொன்னம்மாள் கணவன் இருந்த துக்கத்திலும் தன் கணவருக்கு அநீதி தீர்ப்பு வழங்கிய ஊர் மேல் கோபத்திலும் இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாது என முடிவெடுத்தாள். தன் 10 வயது மகள் சாவித்திரன் ஊரை விட்டு வெளியேறினான். கந்தரவகட்டை கிராமத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் பூஞ்சோலை என்ற கிராமத்தில் குடியேறினான். அப்பாவுக்கு கோவிலுக்கு பூ தொடுத்து கொடுக்கும் சாவித்திரி அதை அங்கே செய்தாள். அதை பொன்னம்மாள் கொண்டு போய் விற்று வருவாள். அவர்கள் சாப்பிட பூ தொடுக்கும் மேலே செய்தனர். இதனால் பொன்னம்மாவை அந்த கிராமத்தில் பூக்கார அம்மா என்று அழைத்தனர். சாவித்திரி எது சொன்னாலும் அது அப்படியே நடந்தது. அதனால் பூஞ்சோலை கிராமத்தில் சாமி பெண்ணாக மாறினாள் சாவித்திரி. யாருக்கு கல்யாணம் என்றாலும் அவரிடம் வந்து குங்குமம் வைத்து செல்வார்கள். யாருக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் சாவித்திரி கையால் உபித்து விட்டால் சரியாகிவிடும் என்று செய்வார்கள். அந்த விபூதியை போட்டால் அவர்களுக்கு உடல்நிலை சரியாகிவிடும். அதனால் அவள் கையால் விபூதி வாங்கி விட்டு செல்வார்கள். புது பொண்ணு புகுந்து விடும் செல்லும் போது சாவித்திரி முன் வந்து பிறகே செல்வார்கள். இது வழக்கமாக ஆனது. வருடங்கள் உள்ள இப்போ சாவித்திரி 20 வயது இளம் பெண்ணானார். பாவட தாவணி, இளமான கூந்தல், சிவந்த நிறம் என பார்ப்பதற்கு ஒரு தேவதை போல இருப்பாள். அந்த ஊர் ஆண்களுக்கு அவள் அம்மனாவே தெரிவாள். அவளை பார்த்தால் கையெடுத்து கும்பிடுவார்கள். கோவில் திருவிழா என்றால் அம்மனுக்கு செய்யும் அனைத்து அபிஷேகமும் சாவித்திரிக்கும் செய்யப்பட்ட அவள் கையில் பூச்செட்டி ஏந்தி பூக்குழி இறங்கிய பிறகு கோவில் திருவிழா பூஜை செய்யப்படும். ஒரு நாள் பூஞ்சோலை கிராமம் கோவில் திருவிழாவிற்கு கந்தரவக்கோட்டை ஜமீன்தார் குடும்பம் வந்தது. ஜமீன்தார் பாலச்சந்தர் ஐயாவுக்கு வயதாகி விட்டது. ஜமீன்தார் மகன்கள் 3 பட்டினம் சென்று படித்து முடித்து அப்போதான் ஊர் வந்தார்கள். பெரியவன் ரவிச்சந்திரன் உடன் படிக்கும் அருணா என்ற பெண்ணை விரும்பி மணந்து கொண்டான். என்னதான் படித்தாலும் ரவிக்கும் குணவுக்கும் ஜாதி வெறி பணவெறி பிடித்தவர்கள். கூடவே குணா பெண் வெறியும் பிடித்தவன். அந்த வீட்டில் தப்பி பிறந்தவன் ஜெயன். பூஞ்சோலை கிராம மக்கள் திருவிழாவிற்கு ஜமீன்தார் தன் மூத்த மருமகள் அருணா கையில் சீரோடு 3 மகன்களுடன் வந்தார். அனைவரும் அவர்களை கையெடுத்து கும்பினார். அவருக்கு தக்க மரியாதை வழங்கப்பட்டது. அந்த ஊர் தலைவர் ஜமீன்தார் கிட்ட பேசினார். ஐயா வணக்கம், தாங்கள் எங்க ஊர் வந்தது நாங்கள் செய்த பாக்கியம். ஐயா, என்ன விஷயமா எங்க ஊர் கோயிலுக்கு வந்தீர்கள் என்று தெரிந்தால் அதற்கு ஏற்ற போல பூஜை செய்யலாம் என்று கேட்டார். தலைவரே, என் மூத்த மகன் ரவிச்சந்திரன் இவன், என் மருமகள் அருணா இவள். இவர்களுக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகிறது. இன்னும் எங்களுக்கு ஒரு வாரிசு இல்லை. பூஞ்சோலை அம்மன் பூஜித்தால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்றார்கள். ஆகையால் என் மருமகள் கையால் சீர்கொண்டு வந்துள்ளேன். அதை பெற்றுக்கொண்டு பூஜை செய்ய வேண்டும் என்று ஜமீன்தார் வேண்டுகோள் வைத்தார். அதற்கேற்ற ஐயா, கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் அதற்கு நாங்கள் சிறிது நேரம் பொறுமை காக்க வேண்டும் என்று கூறினார் ஊர் தலைவர். உடனே ரவிக்கும் குணாவுக்கும் கோபம் வந்தது. ஏன்னா நாங்க பொறுமை காக்க வேண்டுமா? என்ன தைரியம் உங்களுக்கு என்று கத்தினார். அப்போது ஜமீன்தார் அடைக்கிறார். ரவி, பொறுமையா இரு, நமக்காக அம்மன் காக்க கூடாது, அம்மனுக்காக நாம் காக்கலாம் என்று கூறினார். இருவரும் அமைதியானார்கள். தலைவர் கூறினார், மன்னியுங்க தம்பி, இந்த ஊர்ல சாவித்திரின்னு ஒரு பெண் இருக்கா. அவ அம்மன் பெண் போன்று அழைக்கப்படுவாள். அவள் வந்து பூக்குழி இறங்கிய பிறகு பூஜை புனஸ்காரம் நடக்கும். அதுவே இங்கு வழக்கம். ஆகையால் தான் என்று தலைவர் கூற, பரவாயில்லை, பொறுமையாக நடக்கட்டும், நாங்கள் காத்திருக்கிறோம் என்று ஜமீன்தார் கூறினார். சாவித்திரி வந்தாள். அவள் கூட நிறைய பெண்கள் பூவாடை உடித்துக் கொண்டு வந்தார்கள். அவளை பார்த்தவுடன் ஜமீன்தார் கையெடுத்து கும்பிட்டார். ரவி அவர் கையை தட்டிவிட்டார். ஜெயன் கண்ணுக்கு அவள் அம்மனாக தெரிந்தாள். அவள் கொடூர பார்வை கொண்ட குணாவின் கண்ணுக்கு அவள் அழகு மட்டும் தெரிந்தது. சாவித்திரி உட்கார வைத்து அபிஷேகம் செய்யப்பட்டது. அவள் மேல் மஞ்சள் தண்ணீர் ஊற்றப்பட்டது. மக்கள் அனைவரும் ஓம் பராசக்தி என்று கூச்சலிட்டனர். ஊர் மக்கள், ஜமீன்தார், அருணா, ஜெயன் எல்லோரும் அவளை கும்பிட்டனர். ரவி ஒரு பெண்ணையே கும்பிட வேண்டும் என்று சலித்துக் கொண்டான். குணா கண்களில் காமவெறி கூத்தாடியது.
மஞ்சள் தண்ணி ஊற்றும் போது அவள் மேனி அழகை ரசித்தான். அட என்ன அழகு! இவளை எப்படியாவது அடந்தே தீர வேண்டும் என்று மனதில் நினைத்தான். அபிஷேகம் முடிந்தவுடன் எல்லோரும் அவரிடம் கஷ்டங்களை கூறி அருள்வாக்கு கேட்டனர். எல்லாருக்கும் அருள்வாக்கு கொடுத்தான். இறுதியாக ஜமீன்தார் அருணாவை அழைத்து வந்தார். ரவி தடுத்தான். அப்பா நில்லுங்க, ஒரு பெண்ணிடம் நாம் பிரச்சனை கூறி அருள்வாக்கு கேட்க போறீங்களா என்று கேட்டான். ரவி சும்மா இரு என்று அதட்டிவிட்டு அருணாவை அழைத்துக் கொண்டு சென்னான். அம்மா தாயே, இவள் என் மருமகள். இவளுக்கு திருமணமாகி 1 வருடமாகிறது. குழந்தை இல்லை. தாங்கள் அருள்வாக்க வேண்டும் என்று ஜமீன்தார் கேட்டார். சற்று நேரம் அமைதியாக இருந்த சாவித்திரி பேசத் தொடங்கினார். இல்லையடா, 1 வருடம் இல்லை, 1000 வருடம் ஆனாலும் உன்னுடைய மூத்த மகனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றார். அம்மா ஏன் இப்படி சொல்றீங்க என்று அருணா அழுதாள். உன் கணவன் இத்தனை வருடத்தில் எத்தனை பெண்ணை விதவையாக்கி உள்ளான், எத்தனை அப்பாவிகளை அடித்து துன்புறுத்தி உள்ளான். அவர்களின் சாபம் அவனை சுற்றி வருகிறது. அதனால் அவனுக்கு வாரிசு கிடையாது என்று கூறினாள் சாவித்திரி. அம்மா, இதுக்கு எதுவும் சடங்குகள் செய்தால் உன் மகனை செய்த பாவத்திற்கு வருந்த சொல் முதலில் என்று கூறிவிட்டு மலையேறினாள். பிறகு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மறுநாள் பொன்னம்மாள் சாவித்திரியிடம் கேட்டான். அம்மாடி சாவித்திரி, நேற்று திருவிழாவில் அந்த பாவிகள் வந்திருந்தார்கள் பார்த்தாயா என்று. யாரம்மா என சாவித்திரி கேட்டாள். உன் அப்பாவை அநீதி தீர்ப்பு வழங்கி கொண்டார்களே அவர்கள். நான் கவனிக்கலம்மா. அது சரி, நீ எங்க கவனிச்சிருக்க போற? அப்போது உன்னுடைய அம்மா வந்திருப்பாள். அவர்களை பார்த்தவுடன் நான் வீட்டிற்கு வந்துட்டேன். அம்மா, தாங்கள் அம்மனை தரிசித்தது போக வந்தீர்கள். யார் வந்தால் உங்களுக்கு என்ன? நீங்க திரும்பி வீட்டுக்கு வந்திருக்க கூடாது என்று கூறினாள் சாவித்திரி. அருணா அழுது கொண்டிருந்தாள். அருணா எதுக்கு அழுகிற? அந்த பொண்ணு சொன்னதை நினைச்சா? அவ கடக்கா? அவ என்ன கடவுளா என்று ரவி சொன்னான். ஜமீன்தார் கோவப்பட்டார். டி, இனி எல்லா பாவத்தையும் பண்ணிட்ட. அந்த பொண்ணை அழாதன சொல்ற? நீ பண்ண பாவத்துக்கு நீ தாண்டா அழுகணும். இங்க நாங்க அழுதுகிட்டு இருக்கோம். ரவிக்கு சாவித்திரி மேல் கோவம் வந்தது. யாரு அவள் குடும்பத்தில் சண்டையை உண்டாக்கிட்டார்கள் என்று. ஆனால் ஜமீன்தார் மனதில் ஏதோ ஒன்று படபடுத்துக் கொண்டு இருந்தது. அப்போது ஜமீன்தார் தங்கை சந்திரா வந்தாள். அண்ணே, அண்ணே, எப்படி இருக்கீங்க? வாமா வாமா சந்திரா என்று அழைத்தார். என்ன நான் சோகமா இருக்கீங்க? சந்திராவிடம் கோவில் நடந்த அனைத்தையும் சொன்னான். இதுக்கு போய் என்ன இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நம்ம ஊருக்கு பக்கத்துக்கு ஊரு கூறி அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இதுக்கு ஏதாவது விமோச்சனம் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த ஜமீனுக்கு வாரிசு கிடைக்கும் என்றாள் சந்திரா. வாரிசுக்கு இல்லாம அது எப்படியும் இந்த ஜமீன்ல வரதான் போகுது. ஜெயன் இருக்கான், இல்ல குணா இருக்கா, யாருக்கோ பிறக்கத்தான் போகுது. என் பிரச்சனை அது இல்ல. ரவிக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு என்று வருதினார் ஜமீன்தார். அதுக்கும் அவரிடம் கேட்காமல் அண்ணா என்று சந்திரா கூறினான். சரி வாமா போகலாம் என்று கிளம்பினார். அருணாவை அழைத்துக் கொண்டு சென்றன. அவள் ஒரு குகை போல் தோற்றமளிக்கும் இடத்தில் இருந்தாள். காவி நிற உடை, தலையில் கொண்டை, கையில் கோல், பார்க்கவே பயங்கரமா இருந்தாள். அம்மா என்று சந்திரா அழைத்தாள். வா மகளே என்று அழைத்தாள். வந்த விஷயத்தில் அவர்கள் சொல்லும் முன்னே அவளை கண்டுபிடித்தாள். என்ன, உன் மகன் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் தேடி வந்தீர்களா? ஆமா அம்மா, நீங்க தான் என் பையன் செய்த தவறை மன்னிக்க வேண்டும். நான் என்ன கடவுளை மன்னிக்கவா? உன் மகன் செய்தது மிகப்பெரிய பாவம். எத்தனை உயிர்களை கொன்றுள்ளான் தெரியுமா? அம்மா, தாங்கள் தான் ஏதாவது ஒரு நல்ல முடிவு கூற வேண்டும். இதற்கு ஒரே வழிதான் உள்ளது. என்ன அம்மா, சொல்லுங்க என சந்திரா கேட்டாள். அம்மன் அருள் நிறைந்த ஒரு பெண்ணை உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர வேண்டும். அதுவும் உங்க வீட்டில் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரே ஜீவன் உன் 2வது மகன். அவனுக்கும் அம்மன் அருள் நிறைந்த ஒரு பெண்ணை மனமுடித்து வைத்தால் அவர்கள் செய்த புண்ணியம் உன் ஜமீனுக்கு கிடைக்கும். வாரிசும் உண்டாகும். சந்தோஷமா. அந்த பெண் யாரென்று சொல்லுங்க அம்மா. அவள் யாரு என்று உங்களுக்கு புரியும். சென்று வாருங்கள் என்று கூறினாள் மந்திரவதி அம்மா. யார் அந்த அம்மன் அருள் நிறைந்த பெண் என்று ஜமீன்தார் யோசித்துக் கொண்டிருந்தார். சட்டென்று அவன் நினைவில் வந்தாள். ஆம், அவள்தான் என் மருமகள், அவளேதான் என் மருமகள் என்று தானே பேசிக்கொண்டார். யாரண்ணா அந்த பெண் என்று சந்திரா கேட்டான். யார் மாமா என்று அருணா கேட்டான். அவள்தான் சாவித்திரி என்று கூறினார் ஜமீன்தார். அம்மன் அருள் நிறைந்த சாவித்திரி தான் என் மருமகள் என்று முடிவெடுத்தார் ஜமீன்தார். ஆனால் அது ரவிக்கு பிடிக்கவில்லை. அப்போ நம்ம தம்பிக்கு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்களா? எனக்கு இது பிடிக்கல. அந்த பொண்ணு யாரு? அவள் குலம் என்ன, கோத்திரம் என்ன, எதுவும் தெரியல என்று கோபித்துக் கொண்டான் ரவி. டே ரவி, அந்த பொண்ணு நமக்கு தெரிந்த பொண்ணுதான். நான் விசாரிச்சுட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் நகையை திருடியதான் நம்ம குற்றம் சாட்டி தரணை கொடுத்தமே மாரியப்பன், அவனோட பொண்ணுதான் சாவித்திரி. அப்போ ஒரு திருடனோட பொண்ணைய கல்யாணம் பண்ண வைக்க போறீங்க நம்ம ஜெயனுக்கு? டே, அவன் தான் திருடன் இல்ல, அவன் கூட உள்ளவங்க தான் நகையை திருடி அவனை பையில வச்சதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தமே. அவங்களுக்கு பண்ண பாவத்துக்கு இது பிராச்சித்தமா இருக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன். அவதான் என் மருமக. அதற்குள் குணா வந்தான். என்னப்பா, என்னை விட்டு ரகசியம்? ரகசியம் ஒண்ணு இல்லடா, நம்ம ஜெயனுக்கு கல்யாணம் பண்ண போறோம். பண்ணுங்க பண்ணுங்க, எனக்கு சந்தோஷம்தான் என்று கூறி சென்றான். அவனுக்கு பெண் சாவித்திரி என்று தெரியாது. ஜமீன்தார் சாவித்திரியை பெண் கேட்க பூச்சொலி கிராமம் சென்றார். ஊர் தலைவரை அழைத்துக் கொண்டு சாவித்திரி வீட்டிற்கும் சென்றான்.
பூக்காராம்மா பூக்காராம்மா என்று அழைத்தார் தலைவர். யார் என்று வெளியே வந்து பார்த்தாள் பொன்னம்மா. அடடே தலைவர் ஐயா, வாங்க, என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? பூக்காராம்மா, நம்ம சாவித்திரியை தேடி அதிர்ஷ்டம் வந்திருக்கு. என்ன அதிர்ஷ்டமா, என்ன சொல்றீங்க ஐயா என்றாள் பொன்னம்மா. ஆமா பூக்காராம்மா, அங்க பாருங்க யாரு வராங்கன்னு. அப்போது காட்டில் இருந்து ஜமீன்தார் இருக்கிறார். அவரை பார்த்ததும் கோவம் வந்த பொன்னம்மாவுக்கு, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? பூக்காராம்மா, ஐயா கந்தர்வகோட்டை ஜமீன்தார் தலைவரே, அவங்கள எனக்கு நல்லா தெரியும், நான் பேசிக்கிறேன் என்று கூறினார் ஜமீன்தார். என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? அம்மா, உங்க பொண்ணு சாவித்திரிய பொண்ணு கேட்டு வந்தேன்னு. பொண்ணு யாருக்கு என்று கேட்டாள் பொன்னம்மா. யாருக்கா? என்னோட இரண்டாவது மகன் ஜெயச்சந்திரனுக்கு என்றார் ஜமீன்தார். அநீதி தீர்ப்பு வழங்கி என் கண் முன்னே என் புருஷனை கொன்ற உடும்பத்தில் என் பொண்ணை மருமகளாக்க முடியாது என்றாள் பொன்னம்மா. ஜமீன்தார் நடத்த அனைத்தையும் சொன்னார். ஆனாலும் யோசித்தாள். பக்கத்து வீட்டு பரமு பொன்னம்மாவை அழைத்து பேசினான். இதோ பாருங்க புக்காரம்மா, அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்திருக்கு, மீட்டுடாத. உனக்கு அப்புறம் உன் பொண்ணு யாரு இருக்கா? எதுவும் யோசிக்காத, ஒத்துக்கோ என்னாள். பொன்னம்மாவுக்கும் அது சரியாகப்பட்டது. அவள் திருமணத்துக்கும் ஒத்துக்கொண்டாள். திருமணம் கோலாகலமாக நடந்தது. திருமணத்தில் தாலி கட்டும் போதுதான் பொண்ணு யார் என்று தெரிந்தது குணாவுக்கு. அவன் அதிர்ச்சியானான். நான் ஆசைப்பட்ட பெண் எனக்கு அந்நியா என்று கோபம் கொண்டான். முடியாது, இவள் யாரா இருந்தாலும் சரி, இவளை நான் அடைந்தே தீருவன் என்று உறுதி எடுத்தான் குணச்சந்திரன். சாவித்திரை கண்டாலே ரவிக்கு பிடிக்கவில்லை. அவளை திட்டிக் கொண்டே இருப்பான். அண்ணி என்று தெரிந்தும் அவளிடம் குணா நடந்து கொள்வது கேவலமாக இருந்தது. அவள் சாப்பாடு போடும்போது குரூர பார்வை பார்ப்பான். சாவித்திற்கு அது புரிந்தது. அவனை விட்டு சற்று தள்ளி இருந்தாள். அருணாவுக்கும் சாவித்திரி என்றால் ரொம்ப பிடிக்கும். இருவரும் அக்கா தங்கை போல் இருந்தனர். ஜமீன்தார் சாவித்திரி மேல் மரியாதை வைத்திருந்தார். ஜெயனும் சாவித்திரி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தனர். ஜெயச்சந்திரன் சாவித்திற்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு சிவச்சந்திரன் என்று பெயர் சூட்டினார்கள். சிவா சாவித்திரி மகனாக இருந்தாலும் அவனை வளர்ப்பது அருணாதான். ஜமீன்தார் பேரன் மீது உயிரையை வைத்திருந்தான். வருடங்கள் ஓடின. இப்போ சிவாவிற்கு 4 வயது. குணாவின் கெட்ட குணங்கள் அதிகமானது. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைத்தால் அவன் திருந்தவான் என்று ஜமீன்தார் நினைத்தார். ஆனால் அவனுக்கு பெண் கொடுக்க யாரும் முன் வரவில்லை. அவனுக்கு குடிப்பழக்கம் அதிகமானது. வருடங்கள் செல்ல செல்ல அவனுக்கு சாவித்திரி மேல் ஆசை அதிகமானது. அதுவே கொலை செய்யும் அளவுக்கு அவனை கொண்டு சென்றது. ஒரு நாள் ஜெயனும் குணாவும் தோட்டத்தில் பேசிக்கொண்டு இருந்தனர். அப்போது ஜெயன் குணாவுக்கு அறிவுரை வழங்கி கொண்டான். டே குணா, ஏன்டா இப்படி குடிச்சு ஒன்னையும் அழைச்சிக்கிட்டு குடும்பமானத்தையும் வாங்குற? யாரும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்டா நீ மட்டும் குடிக்காம இருந்தனா உங்க அண்ணி சாவித்திரி மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்றான் ஜெயன். சாவித்திரி மாதிரி இல்லனா எனக்கு சாவித்திரி தான் வேண்டும் என்று குணா சொல்ல அதிர்ச்சியானான் ஜெயன். டேய், என்னடா சொன்னா? அவ உன்னோட அண்ணி, அவளை போய் இப்படி சொல்றிய? உனக்கு அசிங்கமா இல்ல? நீ அவளை கல்யாணம் பண்ண பிறகு அவள் எனக்கு அண்ணி, ஆனால் அதற்கு முன்னே நான் அவளை காதலித்தேன். என்னடா சொன்ன என்று ஜெயன் குணாவை அடித்தான். குணாவுக்கு வெறி பிடித்தது போல கத்தினான். நீ உயிரோட இருந்தால் தானே அவ எனக்கு கிடைக்க மாட்டாள், சாவுடா நீ என்று ஜெயனின் தலை இரும்பு கம்பியால் அடித்து கிணற்றில் தள்ளி கொன்றான் அந்த கொடூரன். ஜெயனை அடுத்து கிணற்றில் போட்டுவிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டிற்கு வந்து விட்டான் குணா. மறுநாள் ஊர்க்காரர் ஒருவர் கிணற்றில் ஜெயத்தினுடன் மிதப்பதை பார்த்து கத்தினான். எல்லோரும் ஓடி சின்ன ஐயா கிணற்றில் செத்து கிடக்கிறார் என்று கூச்சலிடனர். அனைவரும் வந்தனர். ஜமீனால் விஷயம் சொல்லி அனுப்பப்பட்டது. ஐயா ஐயா என்று ஒருவன் நினைத்தான். எல்லோரும் வெளியே வந்தனர். ஐயா, நம்ம சின்ன ஐயா ஜெயன் ஐயா செத்துட்டாரு ஐயா என்ன சொல்ல, கிணத்தில் விழுந்துட்டார் போல செத்துட்டாரு. இதை கேட்ட உடனே சாவித்திரி உறைந்து விட்டாள். அப்படியே மயக்கம் அடைந்தாள். எல்லோரும் ஓடினர். ஜெயனின் சடலத்தை பார்த்து எல்லோரும் துடித்தனர். குணா ஒன்றும் தெரியாத போல அழுதான். ஐயோ அண்ணா, எங்களை விட்டு போயிட்டியே, அண்ணிய பாருங்க அண்ணா என்று அழுது நடித்தான். சாவித்திரி அருணா நெஞ்சில் சாய்த்தபடி அழுது கொண்டிருந்தார். ரவிக்கு சாவித்திரிக்கு மேல் கோபம் வந்தது. இவளை என்னைக்கு பார்த்தோமோ வீட்டில் நிம்மதி போயிடுச்சு, என் தம்பியும் கொண்டுட்டா என்று எல்லார் முன்னும் திட்டினான். டே, அவன் விதி போயிட்டான், அதுக்கு அந்த பொண்ணு என்ன செய்யும் என ஜமீன்தார் அழுதார். வீட்டில் சந்தோஷம் குலைந்தது. எல்லோரும் சோகமாக இருந்தார்கள். சாவித்திரி பித்து பிடித்தது போல் இருந்தார். நாட்கள் ஓடின. குணா சாவித்திரிடம் சிலுமிஷம் செய்ய ஆரம்பித்தான். தகாத வார்த்தைகளால் அவளை கொன்றான். அவள் செல்லும் போது கையை பிடித்து இழுப்பது, அவளிடம் நீ எனக்கு வேண்டும், நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று வார்த்தைகளை வைத்து சேர்த்தான். அவள் அங்கு இருக்க முடியவில்லை. ஒரு நாள் ஜமீன்தாரிடம் சென்று, ஐயா கொஞ்ச நாள் நான் எங்க அம்மா வீட்டுக்கு சென்று வருகிறேன் என்றான். உடனே ரவிக்கு கோபம் வந்தது. செல்வதென்றால் நீ செல், சிவாவை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று திட்டினான். சிவா விட்டு செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை. ஆகையால் அங்கே இருந்தாள். ஒரு நாள் குணா அவளிடம் தவறாக நடந்து கொள்வதை ஜமீன்தார் பார்த்து விட்டார். இதை கேட்டால் குடும்பமான போய்விடும் என்று கேட்கவில்லை. ஆனாலும் ஜமீன்தார் மனதில் ஒரு பயம். நமக்கு பிறகு சாவித்திரியும் சிவாவையும் யாரு பார்த்து கொள்ள மாட்டார்கள் என்று அவருக்கு தோன்றியது. உடனே சொத்து முழுவதையும் சிவா பேரில் எழுதி வைத்தார். இது தெரிந்து ரவியும் குணாவும் சண்டைக்கு வந்தார்கள். அது என் இஷ்டம், இந்த குடும்பத்தின் வாரிசுக்கு தான் சொத்து போகும், அது என் பேரன் சிவாதான் என்றான். ரவி சாவித்திரியை முறைத்துவிட்டு சென்று விட்டான். ஆனால் குணாவிற்கு ஜமீன்தார் மீது கோவம் வந்தது. இரவு குடித்துவிட்டு ஜமீன்தார் அறைக்கு சென்றார். அப்பா, எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, மொத்த சத்தியம் உங்க பேரன் பேரில் எழுதி வச்சு என்னைய அண்ணனை ஏமாத்தி விட்டீர்கள் என்று கோபமாக பேசினான். டே நிறுத்திடா, நான் உனக்கு துரோகம் பண்ணல, உன் அண்ணன் ஜெயனுக்கு நீ துரோகம் பண்ணியா? குணாவுக்கு அதிர்ச்சியானது. அப்பா என்ன சொல்றீங்க? நான் அண்ணனுக்கு துரோகம் பண்ணனா?
ஏய் நடிக்காதடா, அன்னிங்கிறவ அம்மாவுக்கு சமம். ஆனால் நீ அந்த தாய்கிட்ட உன்னோட எச்ச புத்தியை காட்டி இந்த ஜமீனோட மானத்தையே வாங்கிட்ட. சிறுநேகம் அமைதியாக இருந்தான் குணால். பிறகு ஜமீன்தாரிடம் திமிராக பேசினான். அப்போ நான் சாவித்திரி கிட்ட தப்பா நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சது அதானே? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்க 2வது பையன் ஜெயன் அந்த சாவித்திரி புருஷன் என்னோட அண்ணன், அவனை கொன்னதும் நான் தான் என்றான் குணா. ஜமீன்தார் உறைந்து போனான். அட பாவி, என்னோட பையனா நீதான் கொன்னியா? இதற்கு பின் உனக்கு பாவம் பார்க்க மாட்டேன். இதோ இப்பவே பஞ்சாயத்தை கூட்டுற என்று வெளியில் சென்றவரை உள்ளே இழுத்து முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி சாகடித்தான். நீ வெளியில் போனாதானே பஞ்சாயத்தை கூட்டுவ, இங்கே சாவுடா கிழவா என்று அவரையும் கொன்றுவிட்டு ஒன்றும் தெரியாத போல் அவன் அறையை விட்டு சென்று விட்டான். மறுநாள் காலை வேலையாளி ஜமீன்தார் காஃபி கொண்டு வந்து அவர் இறப்பதை கிடந்து பறத்து கத்தினார். ஐயோ ஜமீன்தார் ஐயா, எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே! வீட்டில் எல்லாரும் ஓடி வந்தனர். சாவித்திரி துடித்தாள். ஐயா என்று அழுதாள். அருணாவும் அழுதாள். குணா ஒன்றும் தெரியாதது போல அழுது நடித்தான். ரவி இதற்கும் காரணம் சாவித்திரி என்று அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டான். இவள் என்று வந்தாலோ எங்கள் வீட்டில் நிம்மதி குலைந்தது, சந்தோஷம் போனது, சனியன் என்று திட்டி தீர்த்தான் ஊரார் முன். சாவித்திரிக்கு இருந்த ஒரு ஆதரவு போய்விட்டது நினைத்து அழுது தீர்த்தான். சில நாட்கள் சென்றன. குணா தோட்டத்திற்கு வந்தான். அங்கு கிணத்தடியில் சாவித்திரி தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தாள். பின்பக்கம் வந்து அவளை அணைத்தான். அவள் பதறி போனாள். என்னை விட்டுவிடு என்று அவனிடம் போராடினாள். அவனை தள்ளிவிட்டு திட்டினாள். உன் அண்ணன் இருந்தால் இப்படி நடந்து கொள்வாயா இடம் என்று அழுதான். அதற்கு குணா ஆம், நடந்து கொள்ள முடியாது, அதான் அவனை கொன்று விட்டேன் என்றாள். அவள் அதிர்ச்சியானாள். என்ன, என் கணவரை கொன்றது நீயா? உன் கணவரை மட்டும் இல்ல, உன் மாமனாரையும் நான் தான் கொன்றேன் என்று சிரித்தான். அவளுக்கு கோபம் வந்தது. அவனை கிணற்று அடியில் இருந்த துடப்பத்தால் அடித்தாள். தோட்டத்தில் வேலை பண்ணும் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட அசிங்கமா நடந்துக்கிறேன், உன் அம்மா அக்கா இருந்தா இது போல் நடப்பாய் என்று அடித்து விட்டு சென்று விட்டாள். தோட்டத்தில் வேலை பார்ப்பவர்களை குணாவை திட்டினார்கள். மான கேட்டவனே, அன்னிக்கிட்டே இப்படி நடந்துக்கிறான், அவங்க அடிச்சது சரிதான் என்று சொல்லி சென்றன. இது ரவி காதுக்கு சென்றது. ஆனால் அவன் அதை நம்பவில்லை. என் தம்பியா? இல்லை, ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டான் என்று உறுதியாக இருந்தான். ஊர் மக்கள் முன் சாவித்திரி துடப்பத்தால் அடித்தது அவனுக்கு அசிங்கமானது. அதோடு அவள் கேட்ட கேள்வி அவனை அறுத்தது. அதனால் அவன் அருகில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். மறுநாள் குணா தற்கொலை செய்து கொண்டது ஊருக்கு தெரிந்தது. வீட்டில் எல்லோரும் அழுதனர். ஆனால் சாவித்திரிகளில் சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ரவி சாவித்திரியை அறைந்தான். பெண் அல்ல, பேய் என்று திட்டினான். இவள் இனி என் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் பிடித்து தள்ளினான். ஆனால் அப்போது அருணா தடுத்தாள். மேல மேல பாவம் பண்ணாதீங்க, விடுங்க அவளை என்று திட்டினான். மரியாதையா நீ போய்விடு, இல்ல உன்னையும் சேர்த்து வெளியில் அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டினான். அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போது கணக்கு பிள்ளை வந்தார். தம்பி, சாவித்திரி அம்மா வெளியில் அனுப்பும் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. சொத்து முழுவதும் அவங்க மகன் சிவா தம்பி பேல இருப்பதால் போவதாக இருந்தால் நீங்க தான் போக வேண்டும் என்று கூறினார். கோபம் கொண்ட ரவி அங்குள்ள பொருட்களை போட்டு உடைத்து கத்தினார். சாவித்திரியம் வந்து சவால் விட்டான் ரவி. என் தம்பி மேல எப்படி வீண் பழி போட்டு அவனை கொன்னியோ அதே போல உன் மேலையும் குற்றம் சுமத்தி உன்ன என்னோட கையாலேயே கொல்லுவேன், இது சத்தியமிடி என்று ஆவேசமாக பேசி சென்றான். அன்றிலிருந்து அருணாவை சாவித்திரம் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டான். சிவாவை சாவித்திரம் அதிகம் நெருங்க விடவில்லை. எங்கு சென்றாலும் அவனையும் கையிலே கூட்டிக் கொண்டு விடுவான். சாவித்திற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. யாரும் ஆதரவில்லை. ஏதோ யோசித்தபடியே இருந்தார். சிவா சிவா என்று தேடிக்கொண்டே இருந்தார். யாரிடம் கூறாமல் சிவாவை தூக்கிக் கொண்டு எங்காவது சென்று விடுவோமா என்று யோசித்தார். ஆனால் நாம் போனால் நாம் மேல் அவப்பள்ளி போட்டு விடுவார்கள், வேண்டாம் என்று முடிவெடுத்தார். மனது சரியில்லை என்று ஒரு நாள் மாலை வேளை கோவிலுக்கு சென்றாள் சாவித்திரி. கோவிலில் அம்மிடம் அவள் குறைகளை கூறி எழுதாள். உன்னை விட்டால் யாரும் இல்லை என்று வேண்டினாள். கடவுளிடம் பேச ஆரம்பித்தாள். நேரம் போனது தெரியவில்லை சாவித்திற்கு. இரவு ஆகிவிட்டது. பதறினாள். ஐயோ, இவள் நேரம் ஆயிடுச்சே, இதை வைத்து ஏதாவது சொல்லுவார்களே ரவி மாமா என்று பயந்து போகலாம் என்று கிளம்பினாள். ஆனால் கோவிலை பூட்டி விட்டார்கள். கத்தி பார்த்தால், கதறி பார்த்தால், யாரும் திறக்கவில்லை. மறுநாள் காலை விழுந்தது. கோவில் திறக்கப்பட்டது. சாவித்திரி வெளியில் வந்து பார்த்தாள். ஊரே அங்கு நின்றது. நான் அம்மனை தரிசித்து வருவதற்குள் பூட்டி விட்டார்கள் என்று சொன்னாள். ஆனால் எல்லாரும் அவள் பின்னாடி பார்த்தார்கள். அவளுக்கு புரியவில்லை. என்னவென்று திரும்பி பார்த்தாள். சாவித்திரி வீட்டில் தோட்டத்தில் வேலை செய்யும் ஒருவன் கோவிலிருந்து வெளியே வந்தான். உடனே ரவி அது நேட்டான். டேய், நீ என்னடா பண்ண உள்ள என்று கேட்டான். அதற்கு அவன், ஐயா, நான் வேணான்னு தான் சொன்னேன், ஆனா சின்னம்மா தான் என்று இழுத்தான். சாவித்திரி திகைத்து போனான். என்ன சொல்ற கண்ணையா? நான் உன்னை கூப்பிட்டேன், நான் என்ன சொல்ற நீ? நீ எப்போ உள்ள வந்தன்னு கூட எனக்கு தெரியாது என்று கதினான். என்னம்மா, ராத்திரி முழுக்க என்கிட்ட அப்படி பேசிட்டு இப்ப இப்படி பேசுறீங்கன்னா? அவளுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. ரவி காலில் விழுந்தான். மாமா, நான் சாக தயாராக உள்ளேன், ஆனால் இந்த அவ பேரே எனக்கு சூட்ட வேண்டாம், நானே செத்து விடுகிறேன், அவனை உண்மையை சொல்ல சொல்லுங்க என்று கதறினான். ரவி அவளை எட்டி உயர்த்தான். இப்போ ராத்திரி முழுக்க அவன் கூட உல்லாசமா இருந்து விட்டு இப்போ வந்து 10 நிமிஷம் போறியா? இது தெரிந்துதான் என் தம்பி ஜெயன் கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டான். இது தெரிந்துதான் என் அப்பா மாரடைப்பு வந்து இறந்து போனான். உன்னை கண்டித்த என் தம்பி அடித்து அவனையும் தற்கொலை செய்து கொள்ள வைத்தான். பெண்ணா நீ? பெண் குலத்திற்கே வந்த அவமான சின்னம் நீ. ஐயோ மாமா, என்ன நம்புங்க அக்கா என்று அருணா காலில் விழுந்தாள். அருணாவிற்கும் தெரியும் சாவித்திரி பத்தினி என்று. ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அழ மட்டுமே முடிந்தது.
அருணாவை மிரட்டி உள்ளே உழைப்பினான் ரவி. எனக்கு எதிராக ஏதாவது செய்ய நினைத்தாய், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், ஆனால் சிவாவை கொன்று விடுவேன் என்று மிரட்டி வைத்திருந்தான். அதனால் அவள் அழுது கொண்டு நின்றாள். யாருனா, எதுக்காக நீ அழுகிற? இந்த நாய் கேட்ட செயலுக்கு அவள்தான் அழக வேண்டும் என்று கூறினான். ரவி சிவாவை தூக்கிக் கொள்ள ஓடி வந்தான். சாவித்திரி அவளை அறைந்து தள்ளி விட்டாள். உன் மூச்சு காத்து கூட அவன் மேல படக்கூடாது. இல்லை ஏன் சிவா, ஏன் சிவா, அம்மா கிட்ட வா சிவா என்று கதினாள். அவளை பிடித்து கட்டினாள். பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. ரவி பேச்சினால் என் குடும்பத்தை அழிக்க வந்த சாத்தான் இவள். கணவனுக்கு துரோகம் செய்த பெண்களுக்கு கொடுக்கும் தண்டனை இவளுக்கு கொடுக்க வேண்டும். ஆம், இவளை உயிருடன் சமாதி கட்டுங்கள் என்று ஆணையிட்டான். சிவா சிவா என்று துடித்தாள். என் பிள்ளையை ஒரு முறை என் கண்ணில் காட்டுங்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் அவள் பேச்சை ரவி காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. சிவாவை அருணை தூக்கி வைத்திருந்தாள். அக்கா, என் குழந்தை என்னிடம் கொடுங்கள் என்று கத்தினான். சமாதி கட்டுவதற்கு ஆட்கள் வந்தன. ஐயோ, எங்கே சமாதி கட்டுவது என்று ஒருவன் கேட்டான். இந்த பங்களா காசு படத்துக்கு தானே ஆசைப்பட்டாள், இவள் கால் தடம் பட்ட இந்த பங்களாவிலே கட்டுங்கள் என்றான். இந்த பணப்பேயின் மீது பணத்தை கொட்டி புதையுங்கள் என்று கத்தினான். அவ்வாறே செய்தார்கள். சாவித்திரி இழுத்துச் சென்று அவள் அறையிலே உட்கார வைத்து அவளை சுற்றி மதில் எழுப்பினார்கள். கத்தினாள். சிவா சிவா என்று அருணாவை பார்த்து, அக்கா, என் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அழுதாள். அருணாவால் வாய் திறந்து எதுவும் சொல்ல முடியவில்லை. ஜாடையில் செய்கை காட்டினாள். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. கத்தி கத்தி தொண்டை வறண்டு போனது. அதனால் உள்ளே மயங்கி விழுந்தாள். சிவா என்று முனறிக்கொண்டே இருந்தாள். முழுவதும் சமாதியை கட்டி முடித்தார்கள். அதை சுற்றி அவள் வெளியில் வராத முடிய அளவு கஜபூஜ வேத மந்திரங்கள் ஓதி தகடுகள் அடித்து சமாதி கட்டினாள். அப்போது அவள் பிரேத ஆத்மா கூடும், வெளியில் முடியாது. அவள் கத்தி கத்தி மூச்சு முட்டு உள்ளே இறந்து போனாள். எல்லாரும் முழு வேலையும் முடிந்தவுடன் வெளியில் வந்தார்கள். அப்போது அந்த சமாதியிலிருந்து ஒரு கனத்த குரல் கேட்டது. டே ரவிச்சந்திரா என்று அந்த பங்களாவே அதிர்வது போல் சத்தம் கேட்டது. அனைவரும் நடுங்கினர். ரவி திரும்பி பார்த்தான். அது சமாதியிலிருந்து வந்தது. உன்னை விட மாட்டேன், வருவேன், திரும்பி வருவேண்டா. என்னோட பையன் கையாலே இந்த சமாதியை உடைச்சு வெளியில வந்து உன்னை கொல்லுவேன். என் மகனை என்னோட அழைத்து செல்வேன். இது இந்த சாவித்திரியின் சபதண்டா என்று கூறிவிட்டு ஹஹஹா என சிரித்தது சாவித்திரியின் பிரேத ஆத்மா. அருணா நடுங்கினாள். சிரித்துக் கொண்டிருந்த குரல் சட்டென்று அழுது, சிவா சிவா, அம்மா கிட்ட வா, வருவியா என்று கேட்டு ஓ என்று அழுதது. அந்த பங்களாவை பூட்டிவிட்டு சென்றன. கோவிலை திறந்து சுத்தம் செய்யாமல் சென்று திறந்தால் அது திறக்கவே இல்லை. ஏதேதோ செய்து பார்த்தார்கள். அதை அசைக்க கூட முடியவில்லை. ஊர் பஞ்சாயம் வாடியது. தினம் சாவித்திரி அருகுரல் அனைவரையும் மிரள வைத்தது. அதனால் நிறைய மக்கள் ஊரை காலி செய்து பக்கத்து ஊரில் குடி போதன. பயிரெல்லாம் வாடியது. நெற்கதிர்கள் நாசமாயின. 6 குளங்கள் வச்சியது. சாவித்திரி அருக்குரல் சிவா வா, அம்மா கிட்ட வா என்பது சிவா காதில் நன்கு கேட்டு அவன் அம்மா என்று அலறிக்கொண்டு நடு இரவில் எழுந்து ஓட ஆரம்பித்தான். இதனால் ரவி மந்திரவாதி அம்மாவை போய் பார்த்தாள். வணக்கம்மா என்று கூறினார் ரவி. உடனே அந்த அம்மா, ஏன் வந்தாய், இங்கேயே வந்தாய்? எண்ணற்ற பாவங்களை செய்து குவித்துவிட்டு அந்த பாவத்தை போக்க வந்த ஒரு தாயை உயிரோடு புதைத்து விட்டு இங்கே ஏன் வந்தாய் என்று கத்தினாள் மந்திரவாதி அம்மா. உன் தந்தை வந்து உனக்காக கெஞ்சிய போது உன் பாவங்களை போக்க அந்த தாயை உன் மருமகள் ஆக்க சொன்னேன். இப்போது அந்த பாவம் என்னையும் சூழ்ந்தது என்று கோபத்தில் கத்தினான். அம்மா, என்ன மன்னியுங்கள், இப்போது நிம்மதி போய்விட்டது. ஊரில் யாரும் என்று அவன் சொல்லும் முன் தடுத்தாள். நிறுத்து, அனைத்தும் எனக்கு தெரியும். அம்மா, நான் என்ன செய்ய? என் ஊர் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டாள். அது சத்தியம் இல்லை. அவள் சமாதி விட்டு அவள் பிரேத ஆத்மா வெளியில் வந்தால் ஊர் பழைய நிலைமைக்கு மாறலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. அவள் வெளியில் வந்தவுடனே உன்னை கொன்று விடுவாள். அவள் மகனை அவளுடன் அழைத்து சென்று விடுவாள் என்று மந்திரவாதி அம்மா கூறியவுடன் அருணா திகைத்தாள். அப்போ நான் என்னதான் செய்வது என்மா என கேட்க, உனக்கு ஊர் முக்கியமா, உனது உயிர் முக்கியமா? நீதான் முடிவெடுக்க வேண்டும். எனக்கு என் உயிர் தான் முக்கியம் என்றான் ரவி. அப்போ நீ இந்த ஊரை விட்டு செல். முடிந்தால் இந்த நாட்டை விட்டே செல். அதுதான் உனக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, எக்காரணத்தை கொண்டும் இந்த ஊர் பக்கம் நீ வரக்கூடாது. வந்தால் திரும்பி போக மாட்டாய். அதை நினைவில் வைத்துக்கொள் என்று மந்திரவாதி அம்மா கூறினாள். சரிங்கம்மா என்று சென்றார்கள். உடனே லண்டனில் இருக்கும் தன் நண்பனை தொடர்பு கொண்டு பேசினான். தான் அங்கு வருவதாக கூறினார். ரவி அருணா இருவரும் சிவாவை தூக்கிக் கொண்டு லண்டன் சென்றார்கள். அங்கு சென்று சிவாவின் பெயரை அஸ்வின் என்று மாற்றினார்கள். கதையை சொல்லி முடித்தார் கைமுறிக்கு பாட்டி கண்ணம்மா. இப்படிதான் அந்த மவராசிய கொன்னு போட்டாளுங்க, பாவி பயலுங்க. அப்படியே உறைந்து போய் நின்றான் அஸ்வின். கண்கள் கோபத்தில் சிவந்தது. கண்களில் கண்ணீர் அருவியாய் கொட்டியது. அருணா அஸ்வின் அருகில் வந்து அஸ்வின் என்று அவன் கையை பிடித்தான். அவன் முகத்தை கூட பாராமல் அவளை பிடுங்கி விட்டான். ரவியின் அருகில் வந்து அவனை பார்த்து முடித்தான். ரவி அங்கே அவன் கையால் கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இத்தனை வருடம் வளர்த்த பாசம் தடுத்தது. சீ என்று சொல்லி அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றான். அருணா மலர் இருவரும் பதறினர். எல்லாரும் அஸ்வினை அழைத்துக் கொண்டு பின்னாடியே சென்றனர். அஸ்வின் அந்த பங்களாவிற்கு வந்தான். அம்மா, நான் சிவா வந்திருக்கேன். எங்கே இருக்கீங்க நீங்க? அம்மா என்று கத்தினான். அப்போது மெல்லிய குரல், சிவா வந்துட்டியா, வா அம்மா கிட்ட வா என்று அழுதாள் சாவித்திரி. அம்மா என்று கத்திக்கொண்டே குரல் ஒளி வரும் வழியாக ஓடினான்.
அந்த குரல் ஒலி ஒரு அறையில் கேட்டது. அங்கு போய் கதவை உடைத்து உள்ளே சென்றான். உள்ளே ஒரே வவ்வால் பூச்சி தூசியாக இருந்தது. அது எல்லாவற்றையும் தட்டி உள்ளே போய் பார்த்தான். சாவித்திரி சமாதி இருந்தது. அப்படியே அங்கே முட்டி போட்டு கொண்டு அழுதான். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை கொன்ற பாவி கையால் இத்தனை வருடம் சாப்பிட்டு இருக்கேன். சாவித்திரி பேசலாம். சிவா, அம்மா பார்க்க வந்துட்டியா? இது உள்ளே என்னால இருக்க முடியல, மூச்சு முட்டுது. அம்மா உன்னை பார்க்கணும், இதுல இருந்து என்னை விடுதலை செய்வாயா? அம்மா இதோ என்று கூறிவிட்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு கம்பியால் அந்த சமாதியை உடைத்தான். அவன் உடைத்தவுடன் ஒரு காற்று போல் சிரித்துக்கொண்டே ஒரு உருவம் வெளியில் வந்தது. அது அப்படியே சிவாவின் எதிரில் வந்து நின்றது. அப்படியே சாவித்திரியாக மாறியது. அவன் சாவித்திரியை பார்த்தவுடன் அம்மா என்று அருகில் ஓடி வந்தான். அவளை தொட்டால் தொட முடியவில்லை. அவள் ஒரு காற்றாகவே இருந்தாள். அம்மா, என்னால் உங்களை தொடக்கூட முடியவில்லை, மகாபாவி என்று அழுதான். சிவா என்று அழைத்தாள் சாவித்திரி. சிவா, நீ பாவி இல்ல, நான் தான் பாவி. பெற்ற பிள்ளை அருகில் இருந்து வளர்க்க முடியாத நான் தான் பாவி என்று கூறிவிட்டு அழுதா. நீதான் என் உயிர் சிவா. உன் அப்பாவையும் கொன்று என்னையும் கொன்று நம் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி விட்டார்கள். நானே உன் அப்பாவா யாருக்கும் துரோகம் நினைத்ததில்லை. என் தங்கமே, நீ எப்படி இருக்க? உனக்காக இந்த சமையல் இத்தனை வருடம் காத்திருந்து வீண் போகவில்லை என்று அழுதாள். ரவி, அருணா, மலர் மற்ற எல்லாரும் ஊர்க்காரர்களும் அஸ்வினை தேடி அந்த பங்களாவிற்கு வந்தார்கள். அஸ்வின் அஸ்வின் என்று அருணா கத்தினாள். உள்ளிருந்து அஸ்வின் வெளியில் வந்தான். அவனை பார்த்த ரவி ஓடி போய் அவனை கையை பிடித்து, அஸ்வின் வாடா, நம்ம நாட்டுக்கு போவோம். இவங்க சொல்றது எல்லாம் போய் நம்பாத அஸ்வின் என்ன. நான் அஸ்வின் இல்ல, சிவா. சிவாவின் அம்மா சாவித்திரிடா என்று கத்தினான். ஹஹஹா என்று எல்லோரும் நடுங்க விதத்தில் சிரித்தாள். ரவி கோபமாக பேசினான். ஏய், நீ திரும்ப வந்துட்ட, நான் பயந்துருவேனா? மரியாதையா என்னோட பிள்ளைய என்கிட்ட கொடுத்துரு. இல்ல என்று கத்தினான். இல்லனா என்னடா பண்ணுவ? சிவா என்னோட பையன், என்னையும் என் பையனையும் பிரித்த உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்றான். ரவி சிரித்தான். ஹஹா, நீ என்ன கொல்ல போறியா? அங்க பாருடி என்றான் ரவி. அப்போது அங்க சில மந்திரவாதிகள் உடுக்கெடுத்துக் கொண்டு மந்திரம் மோதி கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொல்லும் மந்திரம் அவள் காதை கிழித்தது. வேண்டாம் வேண்டாம், நிறுத்துங்க என்று கத்தினாள். ஆனால் அவர்கள் நிறுத்தவில்லை. அப்படியே மேலே சென்று காற்றில் சுழன்றான். அருணா கத்தினாள். ரவி, வேண்டாம் சொல்லுங்க, நம்ம அஸ்வினிக்கு ஏதாவது ஆகிடும். அவர்கள் மந்திரம் சொல்ல வேண்டாம் சொல்லுங்க என்று கத்தினாள். எனக்கு அஸ்வின் உயிரை விட என் உயிர்தான் முக்கியம் என்று கூறினான் ரவி. அருணா திகைத்து நின்றாள். சாவித்திரியில் கட்டுக்குள் வர முடியலை. துடித்தாள். பொறுக்க முடியாத சாவித்திரி கடவுளை வீணாள். அம்மா, தாயே, நீயே பாவிகளை பார்த்து கொண்டு இருக்கிறாய். நல்லவர்கள் இந்த உலகில் வாழ தகுதி இல்லாதவர்கள் சொல். நீ இருப்பது உண்மையினால் அவனை அழிக்கும் சக்தி என குடி என்று வீணாள். உடனே சாவித்திற்கு புதிய சக்தி கிடைத்தது. உடுக்கி அடைக்கும் மந்திரவாதிகள் பார்வையை எரித்தாள். காலியாக உருமறலாம். ரவியின் கழுத்தை பிடித்து தூக்கி அப்படியே கீழே போட்டு மிதித்தாள். அவன் அங்கேயே பஸ்பமானான். அப்படியே சாவித்திரியாக மாறினான். அருணா சாவித்திரி காலில் விழுந்தான். அம்மா, என்னோட பையன் என்கிட்ட கொடுத்துருங்க என்று அருணா அழுதாள். சாவித்திரி அருணாவை முறைத்தாள். என்ன, உன்னோட மகனா? அவன் என்னோட மகன். என்னோட சிவாவை நான் யாருக்கு தர மாட்டேன். அவன் எனக்கு தான் சொந்தம். நீ என்னையும் என் சிவாவையும் யாராலும் பிரிக்க முடியாது என்று கூறினாள் சாவித்திரி. அப்போது அம்மா என்று ஒரு குரல் கேட்டது. சாவித்தின் காலடியில் மலர் முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டாள். அம்மா, என் கணவரை என்னிடம் கொடுத்து விடுங்கள். இன்று காலையில தான் என் கழுத்தில் தாலி எறியது. அதை உடனே எடுத்து விடாதீர்கள். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த கிராமமே உங்களுக்கு கோவில் கட்டி குலதெய்வமாக வழிபடுவோம். எனக்கு தாலி பிச்சை கொடுங்கள் என்று கண்ணீர் மல்க கேட்டாள் மலர். மலர் தாலி பிச்சை கொடுங்கள் என்று கேட்டது. சாவித்திரியின் சிறுவதியில் அவள் தாய் பஞ்சாயத்தில் எல்லார் காலிலும் விழுந்து தாலி பிச்சை கொடுங்கள் என்று கேட்டது நினைவுக்கு வந்தது. உடனே அஸ்வினுடன் இருந்து விலகிச் சென்றாள் சாவித்திரி. அஸ்வின் மயங்கி கீழே விழுந்தான். சிறிது நேரம் கண் விழித்து பார்த்தான். சாவித்திரியின் ஆத்மா நின்றது. அம்மா, என்னை விட்டு போகாதீங்க என்று அழுதான் அஸ்வின். சிவா, நான் உன்னை விட்டு எப்பொழுதும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் என்றாள் சாவித்திரி. ஊர் பெரியவர்கள் சாவித்திரியை வேண்டினார்கள். அம்மா, உங்களால் மூடப்பட்ட கோவில் இதுவரை திறக்கவில்லை. ஊரை வறட்சி கண்டு நாசமாகி விட்டது. ஊர் பழையபடி திரும்ப அருள் பாவியுங்கள் தாயே என்றன. என் மகன் சிவா கையால் அந்த கோவிலை திறந்து கும்பாபிஷேகம் செய்யுங்கள், ஊர் செலுத்து வரும் என்று கூறி மறைந்தாள் சாவித்திரி. அது போலவே அஸ்வின் கையால் கோவில் திறக்கப்பட்டு அஸ்வின் கால் அந்த கோவில் பட்டுடன் மாலை பொழிந்து ஊர் மக்களை சந்தோஷமாக கூத்தாடினர். பயிர் செலுத்தது. 6 குளம் நிரம்பியது. பழையபடியானது கந்தர்வக்கோட்டை. அஸ்வின் செல்லை கிளம்பினான். ஊர் மக்கள் இங்கே இருங்க தம்பி என்று கூறினர். இல்ல, எங்க அம்மாவுக்கு அநீதிழைக்கப்பட்ட இந்த ஊரில் என்னால் இருக்க முடியாது. நான் சென்னையில தான் இருக்க போகிறேன். அடிக்கடி உங்களெல்லாம் வந்து பாக்குறேன் என்று கூறிவிட்டு விடை பெற்றுக் கொண்டான். 5 வருடங்களுக்கு பிறகு, சாவிமா சாவிமா, நீங்க எங்க இருக்கீங்க? அஸ்வின் அவள் மகள் சாவித்திரி அழைத்துக் கொண்டே வந்தான். டேடி, நான் இங்க இருக்கேன். அந்த மழலை குரல் பதில் கொடுத்தாள் குட்டி சாவித்திரி. மகளை மார்போடு அள்ளிக்கொண்டான். சாவிமா, மம்மி உங்களை தேடுறாங்க. நீங்க எங்க போனீங்க? டேடி, நான் பாட்டி கூட விளையாட்டு இருந்தேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே, நீங்க போய் விளையாடுங்க என்று கூறிவிட்டு சமையலுக்கு சென்றான் அஸ்வின். மலர் சமையல் செய்து கொண்டிருந்தாள். மலர் செல்லம் என்று அவளை பின்பக்கமாக சென்று அணைத்துக் கொண்டான். ஐயோ விடுங்க, அத்தை வந்துட போறாங்க. அம்மா பாப்பா கூட விளையாட்டு இருக்காங்க, இப்ப வரமாட்டாங்க. சாவி குட்டிக்கு 5 வயசாக போகுது. அவளுக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்பா.
அவள் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே கொடுக்கறதா சரி. அதனால இப்போ என்று அவளிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அஸ்வின் நீ எங்க இருக்க என்று கேட்டுக்கொண்டே அருணா வந்தான். ஐயோ அத்தை, அம்மா நீங்க பாப்பா கூட விளையாட்டு இருந்தீங்க, இங்க எப்படி? நானா? பாப்பா கூடவா? இல்லையே, எனக்கு தலைவலி, அதான் படுத்திருந்தேன். அஸ்வின் சற்று குழம்பினான். அம்மா இங்க இருங்க, அப்போ சாவி பாட்டி கூட விளையாடுறதா சொன்னாலே. உடனே மகன் விளையாடும் இடத்திற்கு வந்தான். அங்கு சாவிக்குட்டி பந்து விளையாடி கொண்டிருந்தாள். பாட்டி நான் போடுறேன், அப்புறம் நீங்க போடுங்க என்று பேசிக்கொண்டே சுவற்றில் பந்தை வீசிக் கொண்டிருந்தாள். அருணாவும் மலரும் வந்து பார்த்தார்கள். ஆர்ரா, சுவத்து கூட விளையாட்டு, பாட்டி கூட விளையாடுறதா சொல்லியிருக்கா என்று இருவரும் சிரித்தார்கள். ஆனால் அஸ்வின் கண்ணிற்கு மட்டும் தெரிந்தது அங்கு தன் மகளுடன் விளையாடுவது தன் அம்மா சாவித்திரி என்று. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.